அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்களின் வைரம் எங்கே என்ற தொடர்கதை இப்பொழுது தொடரப்போகிறது. பகுதி 7 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பகுதி 1லேருந்து பகுதி 6 வரைக்கும் ரொம்பவே சுவாரஸ்யமாக நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்கள் வரவேற்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற அடுத்த பார்ட் எல்லாமே உங்களை சேரும். சென்னைக்கு வந்ததும் அவனுக்கு தொடர்ந்து பல வேலைகள் இருந்தன. வீட்டை கவனித்து கொள்ளவும், தோட்டத்தை பராமரிக்கவும், சமைத்து போடவும் அவனுக்கு ஒரு வயதான தம்பதியரை அமர்த்தி கொண்டான். தன் போக்குவரத்துக்கு உபயோகமாக ஒரு பழைய காரை விலைக்கு வாங்கி கொண்டான். ஒரு சில நாட்களிலே காரை ஓட்டவும் கற்றுக்கொண்டான். லைசன்ஸ் வாங்கிவிட்டான். தானே காரை ஓட்டிச் சென்று நகரத்தின் பல பாகங்களையும் தானே தெரிந்து கொண்டான். தன் வியாபாரத்தை எங்கே ஆரம்பித்தால் வசதியாக இருக்கும் என்பது பற்றி தீவிரமாக சிந்தித்தான். நாளேடுகளில் வரும் வியாபார விளம்பரங்களை குறிப்பாக பார்த்து கொண்டு வந்தான். கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சு கொண்டு கொடுக்கும் என்பார்கள். அவனுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது போலும். வைரப்பிள்ளையாரை பறிகொடுத்து விட்ட போதிலும் சித்தப்பா வைத்துவிட்டு போன சொத்து கணிசமான தொகையாக வங்கியில் இருந்தது. முன்பின் தெரியாத பட்டணத்தில் வசிக்க நல்லதொரு பகுதியில் வீடு கிடைத்து விட்டிருந்தது. பணிவுடன் விசுவாசமாக வேலை செய்ய 2 வேலையாட்களும் கிடைத்து விட்டனர். எல்லாவற்றிற்கும் சிகரமாக அவன் தேடிக்கொண்டிருந்தது போல ஒரு சிறு வியாபாரம், கட்டிட சாமான்கள் விற்பனை செய்யும் கடை ஒன்று விலைக்கு வந்திருந்தது. விலை கூடுதலாக இருந்த போதிலும் துணிவுடன் அதை வாங்கிவிட்டான். நிறைவேறின அத்தனையும் அவன் சென்னையில் குடியேறிய சில மாதங்களிலேயே தன்னுடையதாக்கி மும்முரமாகி போனான். கடையை கொண்டு அவன் வியாபாரம் செய்வது, அதில் பணம் சம்பாதிப்பது எனும் பந்தய உணர்வு அவனை பேய் போல பற்றி கொள்ளவே, தாகம், பசி, உறக்கம் என்று ஒன்றையும் லட்சியம் செய்யாது தன் இரத்தத்திலே ஒன்றிவிட்டிருந்த கங்காவையும் மறந்தவனாக அவன் ஓயாது உழைத்தான். வியாபார சூசனை அவனுக்கு சித்தப்பா தந்துவிட்டு போன சொத்துக்களில் இன்னொன்றாக இருந்தது. சென்னையில் குடியேறிவிட்ட ஒரே ஆண்டு காலத்தில் அவனது வியாபாரம் 4 மடங்காக விரிவடைந்து போனது. கட்டிட பொருட்களை விற்பனை செய்வதோடு அல்லாமல் அவன் வீடுகளை வாங்கி விற்கும் எஸ்டேட் ஏஜென்சியில் நுழைந்து விட்டான். கொள்ளை லாபத்தை குழித்து கொண்டதுடன் தான் வசிக்க தனக்கு சொந்தமாக மிகவும் நாகரீகமானதொரு வீட்டை நுங்கம்பாக்கத்தில் பிரபல மனிதர்கள் வசிக்கும் ரேமன்ஸ் அவென்யூவில் கட்டிக்கொள்ள துவங்கினான். நுங்கம்பாக்கத்திலே பங்களா, நகரத்திலே கட்டிட பொருட்கள் விற்பனை கூடம், அதன் அருகிலேயே மொத்த வியாபார கிடங்கு, அண்ணா சாலையில் எஸ்டேட் ஏஜென்சி அலுவலகம் என்று விரிந்து படர்ந்த அவன் 2வது ஆண்டின் ஆரம்பத்திலேயே ஒரு திடீர் பணக்காரனாகி விட்டான். புது பணக்காரன் தனத்தின் ஆடம்பரமும் அவனிடம் அட்டகாசமாக சேர்ந்து விட்டது. கோட்டும் சூட்டுமாக அலுவலகத்திற்கு அலங்காரத்தில்தான் சென்று வந்தான். பழைய காரை விற்றுவிட்டு புத்தம்புது அம்பாசடரை வாங்கி கொண்டு வளைய வந்தான். பங்களா கட்டி முற்று பெற்று விட்டிருந்தது. தேவையான சாமான்களை வாங்கி போட்டு வீடை அழகு செய்து முடித்தான். ஒரு குறித்த நாளில் வீடு குடிபுகும் நாளை கோலாகலமாக கொண்டாட உத்தேசித்தான். நாள் குறிப்பிட்டு பத்திரிகை அச்சிட்டுத்தான் புதிதாக தெரிந்து கொண்ட நண்பர்கள், தூரத்து உறவினர்கள், வியாபாரிகள் எல்லோருக்கும் அனுப்பி வைத்த போதுதான் அவனுக்கு திடீரென்று அந்த நினைவுகள் ஏற்பட்டன. கிராமத்திலிருந்து அவன் சென்னைக்கு திரும்பியதும் குமரேசனும் பூரணிக்கும் நன்றி தெரிவித்து ஒரு கடிதம் எழுதியிருந்தான். அவர் பதில் போட்டார். பின்னர் ஒரு தடவை அவன் மறுபடி அவர்களை விசாரித்து கடிதம் எழுதியிருந்தான். அதற்கு பின்னர் அவர்களை மறந்து போகும் அளவு அவனுக்கு சொந்த வேலைகள் பல இருந்து விட்டன. சென்னைக்கு வந்து குடியேறிய சில நாட்கள்தான் அவனுக்கு கங்காவை பார்க்க வேண்டுமென்ற ஆசை நெஞ்சை வருடியது. வியாபாரத்திற்கு மும்முரமாகி அது தந்த வெற்றியில் வெறி பிடித்து உற்சாகமடைந்து நாலாபுறமும் வியாபாரத்தை பெருக்கி தன் நிலையை உயர்த்தி கொள்ள பாடுபட்டான். கங்காவை பார்க்க வேண்டும் என்ற ஆவலை அறவே மறந்துவிட்டிருந்தான். கான்ட்ராக்டர் பங்களா சாவியை அவன் கையில் கொடுத்த போதுதான், கதவை திறந்து பல பகுதிகளையும் பார்வையிட்ட போதுதான் அவனுக்கு திடீரென்று மறுபடியும் கங்காவின் நினைப்பு நெஞ்சை அழுத்தமாக கவ்வியது.
ஆனால் இப்பொழுது ரத்னசாமி எப்படி இருக்கிறார்? உடம்புக்கு முடியாமல் மருத்துவமனையில் இருந்தாரே, குணமாகி மறுபடியும் கடை திறந்து வியாபாரம் செய்கிறாரா? அவர் ஏன் மறுபடி வியாபாரம் செய்து திண்டாட வேண்டும்? அவனிடமிருந்து அபகரித்து கொண்ட அந்த வைரப்பிள்ளையாரை கலைப்பொருள் சேகரிக்கும் நபரிடம் விற்று அந்த பணத்தில் மனிதன் நிம்மதியாக ஓய்வடைந்து விட்டிருக்கலாமே. மகளுக்கு வேண்டிய வரதட்சணையை வாரி கொடுத்து அவளையும் வாழ வைத்திருக்க முடியுமே. ரத்னசாமி என்னவானார் என்று பார்க்க வேண்டாமா? ஒரு வழியில் அவன் அவரது துரோகத்திற்கு நன்றி செலுத்தினான். அவரால் ஏமாற்றப்படவில்லை என்றால் நரேந்திரன் தன் சித்தப்பாவை தேடிக்கொண்டு அவசரமாக போயிருக்க மாட்டான். கணிசமான முதல் கிடைத்திருக்காது. வியாபார நுணுக்கங்களையும் புரிந்து கொண்டிருக்க மாட்டான். அத்துடன் முன்னுக்கு வர வேண்டும் என்ற வேகம் புயலாக புறப்பட்டிருக்காது. எல்லாம் நன்மைக்குத்தான் என்று பலவும் சிந்தித்தபடி தனது காரை பீட்டர் சாலை வழியே ஓட்டினான். அமராவதி ஜுவல்லர்ஸ் என்னும் அந்த கடையின் வாசலில் பூட்டு தொங்கியது. காரை ஒதுக்குப்புறமாக நிறுத்திவிட்டு அருகில் சென்று பார்த்தான். கதவின் மேல் தூசி படிந்து கிடந்தது. அப்படியென்றால் பல நாட்களாக கடையை திறக்கவில்லையா? ஒரு சமயம் ரத்னசாமி மாரடைப்பில் மரணமடைந்து விட்டாரா? திடீரென்று ஏற்பட்ட திகைப்பில் அவன் ஒரு கணம் அயர்ந்து போனான். என்ன சார் பார்க்குறீங்க என்று அங்கு இருந்த பக்கத்து கடை பையன் வந்து கேட்டான். இந்த கடை முதலாளியை பார்க்க வந்தேன் என்று முடிக்காத நிறுத்தினான். அவர் உடம்புக்கு முடியாம இப்போ வீட்டோட இருக்காரு. கடை 6 மாசமா பூட்டி கிடக்கு. உள்ளே வச்சிருந்த நகைகள் எல்லாத்தையும் வித்துட்டாங்கன்னு கேள்வி. இந்த கடையையும் கூட விற்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்று பல அக்கப்போர்களை அவிழ்த்து விட்டான் கடை பையன். திடீரென்று ஏற்பட்ட ஆவலை தவிர்க்க முடியாது அவன் காரை ரத்னசாமியின் வீடு இருந்த திருவல்லிக்கேணி முத்துவீரன் தெருவுக்கு ஓட்டினான். காரை ஓரமாக நிறுத்திவிட்டு தன் பிரீஃப்கேஸிலிருந்து ஒரு அழைப்பிதழை எடுத்துக்கொண்டு வாயில் அழைப்பு மணியை அழுத்தினான். கதவு திறப்பதற்குள் நெஞ்சு விரிந்துவிடும் போல வேகமாக அடித்து கொண்டிருந்தது. மாலை பொழுது மஞ்சளாகிவிட்ட நேரம். யாரது என்று வழக்கம் போன்ற அதே பாணியில் அதட்டி விசாரித்த கங்கா கதவை திறந்தவள் திகைப்புடன் அவனை பார்த்தாள். அடையாளம் கண்டு கொள்ள அவளுக்கு சில நிமிடங்கள் ஆகின. கடைசி முறையாக அவனை பார்த்ததை விட லேசாக உப்பி சிவந்த காணப்பட்ட நரேந்திரன் கோட்டு சூட்டு அலங்காரத்தில் ரொம்பவே ஆடம்பரமாக காணப்பட்டான். தெருவோரம் நின்ற காரை அவள் பிரமிப்புடன் பார்த்தாள். அவளும் கொஞ்சம் மாறுதலாகத்தான் தெரிந்தாள். முன்னை விட இளைத்து கவலை படர்ந்த முகமும் கலக்கமான கண்களுமாக காணப்பட்டாள். கைவேலையாக இருந்தவள் போல ஆடை அலங்கி இருந்தது. வியர்வையில் குங்குமம் நெற்றியில் பரவி வழிந்து கொண்டிருந்தது. வாங்கோ, அப்பாவை தானே பார்க்க வந்திருக்கீங்க கேட்டபடி சட்டென்று உள்ளே நகர்ந்தாள். அலங்கிய கூந்தலும் நசுங்கிய ஆடையுமாக அவன் எதிரே நிற்க அவளுக்கு மிக்க கூச்சமாக இருந்தது. யாரது கங்கா? ரத்னசாமியின் கரகரத்த குரல் கிணற்றிலிருந்து ஒலிப்பது போல் மெல்ல கேட்டது. அவர்தான் உங்கள் சிநேகிதர் மகன், பம்பாய்க்காரர் வந்திருக்கிறார் அப்பா கூறிவிட்டு அவள் பின்பக்கம் விரைந்தாள். அறையினின்று தள்ளாடியபடி எழுந்து வந்த ரத்னசாமி கூடத்தில் குழல் விளக்கை போட்டார். எதிரே நின்றவனை ஆச்சரியமாக பார்த்தார். நரேந்திரனா அவன்? இந்த தடபுடல் தோற்றம் எப்படி வந்தது? அவருக்கு வியப்பு தாங்க முடியவில்லை. வணக்கம் ஐயா, உங்களை இன்னைக்குத்தான் வந்து பார்க்க முடிஞ்சது. கொஞ்ச காலமாக எனக்கு என் வேலையே சரியாக இருந்தது. உங்களுக்கு உடம்பு சுகமில்லைன்னு கேள்விப்பட்டேன். மனசு கேட்கல. நேரில் வந்து பார்த்துவிட்டு அப்படியே உங்களையும் உங்கள் மகளையும் என் வீட்டு புதுமனை புகு விழாவிற்கு அழைச்சிட்டு போகலான்னு வந்தேன் என்றபடி தன் கையில் இருந்த அழைப்பிதழை அவர் பார்வைக்கு மேஜை மேல் வைத்தான். ரத்னசாமியால் நம்பவே முடியவில்லை. நுங்கம்பாக்கம் ரேமண்ட்ஸ் அவென்யூவில் சொந்த பங்களாவா? நரேந்திரன் திடீரென்று எப்படி பணக்காரனானான்? கொள்ளை அடித்தானா? லாட்ரி சீட்டு விழுந்து கோடீஸ்வரனாகி விட்டானா? அல்லது கள்ள கடத்தல் வியாபாரம் செய்து கபகபவென்று முன்னுக்கு வந்து விட்டானா? பலவும் எண்ணி பிரமித்தபடி, உட்காரப்பா உட்கார், நீ நல்லா முன்னுக்கு வருவேன்னு எனக்கு அப்பவே தெரியும் என்றார். ஒரு நாற்காலியில் ஆயாசமாக சாய்ந்து கொண்டார். அதற்குள் கங்கா முகத்தை கழுவி துடைத்து பொட்டு வைத்து கொண்டு முடியை சீராக்கி கொண்டு
முடித்து விட்டிருந்தாள். அலமாரியில் பெட்டி போட்டு அடுக்கி வைத்திருந்ததொரு வாயில் சேலைகள் தன்னை அலங்கரித்து கொண்டாள். கங்கா, நம்ம தம்பி நரேந்திரனுக்கு சாப்பிட காபி ஹார்லிக்ஸ் ஏதாச்சும் கொண்டு வாமா, மகளுக்கு உத்தரவிட்டார். பேசி முடிப்பதற்குள் அவருக்கு மூச்சு வாங்கியது. முன்னை விட பாதியாக இளைத்து நலிந்து நோயாளியாக தென்பட்ட ரத்னசாமியின் கண்களில் மட்டும் அந்த பேராசைக்குறி இன்னும் மாறவில்லை. அவனை கண்டதும் அது இரட்டிப்பாக பளபளத்தது. இத்தனை பெரிய பங்களாவில் தன்னந்தனியாகவா இருக்க போற? வீட்டை கட்டணும், பிறகு கல்யாணத்தை பண்ணணும் இல்லையா என்று கேட்டார் ரத்னசாமி. கால் மேல் கால் போட்டு கொண்டு அமுத்தலாக உட்கார்ந்த நரேந்திரன் உள்ளிருந்து வந்த கங்காவை பார்வையால் விழுங்கினான். அடிமனதிலே நீர் பூத்த நெருப்பாக அமுக்கி கிடந்த அவனது நினைப்பு அவளை கண்டதும் தீயாக திகுதிகுவென்று நெஞ்சு வரை மூண்டு விட்டதை உணர்ந்தான். நான் இங்கே வந்ததின் நோக்கம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கத்தான் ஐயா. அந்த வைரப்பிள்ளையாரை நான் வழியில் எங்கேயோ காணாமல் போக்கிவிட்டு உங்களிடம் வந்து தவறாக தர்க்கம் செய்தது பற்றி ரொம்பவும் சங்கடப்பட்டேன். என்னை நீங்க மன்னிக்கணும். கங்கா அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். நரேந்திரன் உண்மையில் அவர்களை அந்த சம்பவம் பற்றி மன்னித்து விட்டானா? உங்க ஆசையினாலே நான் இப்போ எஸ்டேட் ஏஜென்சி வச்சு நல்லா இருக்கேன். நல்லா நீ இருக்கணும் என்கிறதான் என் ஆசையும் கூட. அந்த பழைய சங்கதியை நான் அப்பவே மறந்துட்டேன். என் சிநேகிதன் மகன் நீ. உன்னை நான் வெறுக்க முடியாதே தம்பி. சரி, விட்டு தள்ளு. இனி நாம் அதை பற்றி பேசவே வேண்டாம். எஸ்டேட் ஏஜென்சி வச்சு நடத்துகிறையே, எனக்கு ஒரு உபகாரம் செய்வியா? சொல்லுங்கோ, தாராளமாக செய்கிறேன் என்று காத்திருக்கிறேன் என்றபடி கங்கா கொண்டு வந்து வைத்த காப்பியை வேகமாக பருகினான். எனக்கு இப்போ ரொம்ப கடனாக போயிட்டு வியாபாரத்தை மூடிக்கிட்டு வந்துட்டேன். இந்த வீட்டையும் கடையையும் விற்று கங்காவுக்கு ஒரு வழி பண்ணணும். இந்த வீட்டையும் கடையும் எனக்கு விற்று கொடுத்து உதவ முடியுமா என்று கேட்டான். கதை இப்படி மாறுகிறதா? தனக்குள் சிரித்து கொண்டான். அதுக்கென்ன, அந்த உதவியை நான் கட்டாயம் செய்வேன். மறுக்காம நீங்க என் வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு வரணும். வேண்டுமானால் காரை அனுப்பி வைக்கிறேன் என்று பரிவுடன் சொன்னான். கட்டாயம் வருகிறோம். நடுவிலே நமக்குள்ள ஏற்பட்ட அனாவசிய மனத்தாங்கள் இத்தோட போகட்டும் என்று நாம் நண்பர்களாக இருக்கணும் என்றார் மிகவும் குழைந்த குரலில். அப்படியே இருப்போம் என்று எழுந்திருத்த நரேந்திரன் கண்கள் கங்காவை மென்மையாக பார்த்தன. நண்பர்கள் மட்டும் அல்ல, உறவினர்களாகவும் இருப்போம் என அவளுக்கு மட்டும் அவை பேசாமல் பேசின. வஞ்சகமானதொரு உணர்வுகளின் இறுக்கம் அவனது உறக்கத்தை கெடுத்தது. ரத்னசாமியின் அவரது மகள் கங்காவையும் பற்றி சிந்தித்தபடி படுக்கையில் புரண்டதன் விளைவு உடம்பு கனத்தது. தலை பாரமாக இருந்தது. கண்கள் கோவை பழமாக சிவந்து காய்ச்சல் வந்தவனைப் போல தடுமாற்றத்துடன் குளியல் அறையிலிருந்து அன்று காலை அவன் வெளிப்பட்ட பொழுது தாயம்மாள் பார்த்தாள். 2 ஆண்டு காலமாக வீட்டோடு உழைத்து கொண்டிருந்த அவளுக்கு அவன் மீது தாய் போன்ற பரிவு. முதல் நாள் இரவு நடுநிசி வேளையில் அவள் திடுக்கிட்டு விழித்து கொண்டாள். கேஸ் அடுப்பை மூட மறந்து விட்டோமோ என்ற சந்தேகம் தோன்ற அவள் பின்பக்கம் இருந்து தங்கள் அறையில் நின்று மெல்ல எழுந்து வந்து பார்த்தாள். அது சமயம் மாடி அறையில் நின்று வெளிப்பட்ட படிகளில் நரேந்திரன் வேகமாக இறங்கி வருவதை கண்டாள். ஃப்ரிட்ஜை திறந்து குளிர்நீர் பாட்டிலை எடுத்து ஒரே மூச்சாக குடிப்பதை கவனித்தாள். அடுப்பை சோதித்துவிட்டு திருப்தியுடன் பின்பக்கம் திரும்பியவள் நரேந்திரன் மாடிக்கு திரும்பாது முன் அறையில் விளக்கை போட்டுக்கொண்டு சோபா ஒன்றின் மீது அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு சாய்ந்து கொண்டிருப்பதை பார்த்தாள். அவன் அந்த வேளையில் அங்கே வந்து எதற்காக உட்கார வேண்டும்? என்னத்தை பற்றி யோசனை? எழுந்து போய் படுங்கோ ஐயா, இப்போ நேரம் என்ன ஆகுது தெரியுமா என்று சொல்ல வேண்டும் போன்ற தவிப்பு. ஆனால் அவளுக்கு அத்தனை உரிமை கிடையாதே. எஜமானுக்கு கல்யாணமாகி வீட்டுக்கு ஒருத்தி வந்திருந்தால் இப்படி இரவு கண் விழித்து கொண்டு என்னவெல்லாமோ யோசித்தபடி தூங்காமல் இருக்க அனுமதிப்பாளா? ஒரு சமயம் புதுமனை புகுவிழாவிற்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை பற்றி தீவிரமாக சிந்திக்கிறாரா? அவர் சிறிதும் கவலைப்பட தேவையில்லையே. அவரது அந்தரங்க காரியதரிசி என்று காலையிலிருந்து இரவு வரை கை கட்டியபடி நிழலாக பின்தொடர்ந்து நிற்கும் அந்த மனிதன் யோகநாதன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பாரே. இல்லென்றால் எண்ணெயை கொண்டு வந்து நிற்கும் மனுஷராச்சே.
வீடு வாசல் என்று இருந்தும் இவர் ஏன் இன்னமும் கல்யாணம் செய்து கொள்ளாது தனிக்கட்டையாக வாழணும்? புது வீடு கட்டி முடித்ததும் நல்ல நாள் பார்த்து பருப்பு தண்ணீரும் வைக்க காரியதரிசி தனது மனைவியை அழைத்து கொண்டு வந்திருந்தார். மிட்டாய் டப்பாக்களுடன் வெற்றிலை பாக்கு தட்டை சுமந்து கொண்டு அந்த அம்மாக்களுக்கு உதவியாக நரேந்திரன் புது பங்களாவுக்கு அவள் போயிருந்தாள். வீடா இது? கடல் போல் எத்தனை பெரிய பங்களா! சுற்றி பார்ப்பதற்குள் கால் ஓய்ந்துவிடும் போன்ற பிரமிப்புடன் இருந்தாள். இந்த அழகான பங்களாவில் எஜமானோடு வாழ அந்த பெண்ணுக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ என்று பெருமூச்சு விட்டாள் அவள். சமையலறை அருகே வந்த நரேந்திரன் சொன்னான், கொஞ்சம் சூடா காஃபி மாத்திரம் எடுத்துக்கிட்டு வாங்க, இன்னைக்கு காலை பலகாரம் எதுவும் தேவையில்லை, வயிறு சரியில்லை என்றாள். விடியும் முன்பே எழுந்து குளித்து சுத்தமாக உடுத்தி கொண்டு சமையலறைக்குள் புகுந்தவள் அவனுக்காக அவன் விரும்பி சாப்பிடும் இடியாப்பத்தை பக்குவமாக தயாரித்திருந்தாள். தேங்காய் பூவை துருவி பால் எடுத்து ஒரு கிண்ணத்தில் தயாராக வைத்திருந்தாள். மல்லிகைப்பூ போன்ற வெள்ளேர் என்ற மிருதுவான இடியாப்பங்களை தட்டில் வைத்து தேங்காய் பால் ஊற்றி சர்க்கரை தூவி அவன் முன்னால் வைத்தாள். ஆவலோடு எடுத்து சாப்பிட்டு விட்டு, தாயம்மா, சும்மா சொல்லக்கூடாது, நீங்கள் சமையலில் ரொம்ப திறமைசாலி, எங்கள் அம்மா செய்கிறது போல இடியாப்பம் செய்திருக்கீங்க, வாயில கரையுதே என்று வியப்புடன் புகழ்வதை கேட்க மனம் ஆவலில் துடித்தது. பலகாரம் வேண்டாம், காபி போதும் என்றபோது அவளுக்கு பெருத்த ஏமாற்றமாகத்தான் இருந்தது. சாப்பாட்டு மேஜை அருகே உட்கார்ந்தவன் முன்னால் காப்பி டம்ளரை வைத்தாள். தன் கையில் இருந்த சரிகை காகித அட்டையை உரித்து 2 வெள்ளை மாத்திரைகளை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு காப்பியை வேகமாக அவைகளுடன் விழுங்கினான் நரேந்திரன். அவள் கணவன் தங்கப்பன் கொண்டு வந்து மேஜை மேல் வைத்த 4 ஏட்டை மேலெழுத்த வாரியாக புரட்டிவிட்டு துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு மாடி பக்கம் போய்விட்டான். தாயம்மாள் தனக்குள்ளே முணுமுணுத்து கொண்டு சமையலறைக்குள் திரும்பினாள். இப்படி பட்டினியா ஆபீஸுக்கு கிளம்பனா உடம்புக்கு என்னவாகும்? இவருக்குன்னு ஒருத்தி இருந்திருந்தா இப்படி விடுவாளா? என்னதான் வேலைனாலும் இப்படியா இருக்கிறது? நேரத்தோட ஒரு நாள் கூட சாப்பிட வர்றதில்ல, நேரத்தோட தூங்குறதும் இல்லை. இதெல்லாம் எப்போ ஒரு மகராசி வந்து கவனிக்க போறாளோ? காரியங்களில் ஆழ்ந்தாள். பெருமூச்சு விட்டபடி தன் காரியங்களில் ஆழ்ந்தாள். அது சமயம் வாசலில் கட்டியிருந்த அவனது அருமை நாய் திம்மன் ஆக்ரோஷமாக குரைப்பது கேட்டது. அவளும் அவள் கணவனும் அங்கு வேலைக்கு சேர்ந்து புதிதில் திம்மனும் வந்து சேர்ந்து விட்டிருந்தது. அப்படி ஒன்றும் ஒரு உயர்ந்த ரக நாய் அல்ல அது. தெருவில் அலைந்து கொண்டிருந்த ஒரு மட்ட ரக நாயின் குட்டிகளில் ஒன்று அது. தாயை பிரிந்து தடுமாறிக்கொண்டு போக்குவரத்தின் சத்தத்திற்கு அஞ்சி என் வீட்டு வாசலில் கேட்டிற்கு முடி நின்று கொண்டிருந்தது. காரை ஓட்டி கொண்டு வந்த நரேந்திரன் அந்த நாய்க்குட்டியை கொண்டு பரிதாபப்பட்டான். அதை தூக்கி வந்து உள்ளே சேர்த்தான். சேரும் இடத்தில் வந்து அது சேர்ந்து விட்டதால் அதற்கு ராஜயோகம் அடித்தது. சில நாட்களுக்குள் கொழுவென்று ஒரு அழகான நாயாக வளர்ந்து தன் நன்றி கடனை கழிப்பது போல அந்த வீட்டை பத்திரமாக பாதுகாத்து கொண்டிருந்தது. காற்று சுவரின் கேட்டின் மீது வீசி அசைந்தாவிட்டால் கூட குறைத்தது திம்மன் எச்சரித்து விடும். தாயம்மா, தாயப்பா, யாராவது ஒருத்தர் வாசல் பக்கம் போய் பாருங்க, திம்மன் ஏன் இப்படி குலைக்கிறான் என்று கேட்டபடி அலுவலகம் போக அலங்கரித்து கொண்டு மாடியில் நின்று நரேந்திரன் இறங்கி வந்தான். தங்கப்பன் கைவேலையை போட்டுவிட்டு வாசலுக்கு விரைந்தான். கேட் அருகே தயங்கி கொண்டு கையில் ஒரு பெட்டியுடன் நின்று கொண்டிருந்த ஒரு இளம் பெண் வெகு தொலைவிலிருந்து பயணப்பட்டு வந்தவள் போல முகம் சோர்ந்து முடி புரண்டு ஆடைகள் நலுங்கி காணப்பட்டாள். பள்ளி சிறுவன் நின்று அவளுடன் நின்று கொண்டிருந்தான். இதுதானே திரு நரேந்திரன் அவர்களது வீடு என்று மெல்லிய குரலில் கேட்டாள் அவள். ஆமாம், நீங்க என்று தங்கப்பன் கேட்டு முடிக்கும் முன், அக்கா, எனக்கு பள்ளிக்கூடத்திற்கு நேரமாச்சு, அம்மா உங்களுக்கு துணையாக வர சொன்னாங்க, நீங்கள் தான் வீடு கண்டுபிடிச்சிட்டிங்களே, நான் ஸ்கூலுக்கு போகிறேன் என்று சொல்லி ஓடிவிட்டு மறைந்தான் அந்த சிறுவன். கேட்டை திறந்து கொண்டு அவள் உள்ளே வந்ததுதான் தாமதம். திம்மன் தலை வெடிக்கும்படி குறைக்க தொடங்கிவிட்டது. கழுத்தில் பிணைக்கப்பட்டிருந்த சங்கிலியை அறுத்து கொண்டு அவள் மேல் பாய்ந்து விடும் போல ஆக்ரோஷமாக கத்தியது. நாய் நாய் என்று குழறினாள். பயப்படாதீங்க, அதை கட்டி வச்சிருக்கோம். ஐயாவை பார்க்கணுமா? உள்ளே வாங்கோ, அவர் ஆபீஸுக்கு புறப்படுற நேரம் இது. நீங்கள் யாருன்னு அவர்கிட்ட சொல்லட்டும். தங்கப்பன் மிகவும் கனிவுடன் கேட்டான்.
கையில் பெட்டியுடனும் மூட்டையுடனும் வந்து காலை வேளையில் யாசகத்திற்கு நிற்கும் பெண்ணாக தெரியவில்லை. அந்த குடும்பத்திற்கு உறவு போன்று காணப்பட்டாள். தங்கப்பன் வாயிற் கதவை அகல திறந்து வைத்துவிட்டு அவள் கையிலிருந்த பெட்டியை வாங்கி கொண்டு வேகமாக முன்னே நடந்தான். பூரணி வந்திருக்காள்னு சொல்லுங்கோ, அவருக்கு தெரியும் என்றாள் மெல்லிய குரலில். யாரது என்று கேட்டபடி முன்னறைக்கு வந்த நரேந்திரன் திடுக்கிட்டு போனான். பூரணியா, அதிசயமா இருக்கே, வாம்மா, தாத்தாவும் கூட வந்திருக்காரா என்று அவன் கேட்டு முடிப்பதற்குள் அவள் குலுங்கி அழுதாள். தாத்தாவுக்கு என்ன ஆச்சு, உட்கார்ந்து விவரமா சொல்லுமா, பதறினான் நரேந்திரன். தாத்தா போன மாதம் இறுதியில் உடம்புக்கு முடியாம போய் நகரத்து ஆஸ்பத்திரியிலே படுத்தாரு. திரும்பி வரல. தடுமாறி சொல்லிவிட்டு முன்னறை இருக்கை ஒன்றில் அமர்ந்து கொண்டு தன் கரங்களால் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். நரேந்திரன் குற்ற உணர்வில் தவித்து போனான். இந்த 2 ஆண்டு காலத்தில் அவன் அவர்களை பற்றி மறந்தே போனது எத்தனை பெரிய பிசகு. ஆபத்துக்கு உதவிய கிழவரை அவன் நினைவின்றி ஒதுக்கிவிட்டது எத்தனை பெரிய தவறு. சென்னைக்கு வந்ததும் நன்றி தெரிவித்து தன் வீட்டு முகவரியை தந்துவிட்டு ஒரு கடிதம் போட்டான். அதற்கு பின் தொழிலில் அவனை ஆட்கொண்டு விட்டது. அந்த பிடியில் சிக்கி தன்னை அரவணைத்து பாதுகாத்த தன் இருவரையும் பற்றி மறந்தே போய்விட்டிருந்தான். அழாதே பூரணி, கண்களை தொட என்று சொன்னான். தாயம்மா, சூடா காஃபி கொண்டு வாங்கோ என்று குரல் கொடுத்தான். நீங்க அங்கிருந்து வந்த பிறகு எங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டது. தாத்தா அடிக்கடி உடம்புக்கு வந்து படுத்து கொண்டார். விவசாயமும் அத்தோட படுத்து போனது. எனக்கு ஒரு கடிதம் போட்டு இருக்கக்கூடாதா? நான் உதவ மாட்டேனா? ஆதங்கத்துடன் கேட்டான் நரேந்திரன். இந்த 2 ஆண்டுகளில் பூரணி தோற்றத்தில் கொஞ்சம் மாறிவிட்டிருந்தாள். கருத்து இளைத்து ஒடுங்கி போய் காணப்பட்டாள். பாவம் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் அவன். இந்த 2 ஆண்டு காலத்திலே எத்தனை வித்தியாசமாக காணப்படுகிறார். வெளியில் சந்தித்திருந்தால் அடையாளம் கூட தெரிந்திருக்காதே. முன்னை விட சிவந்து லேசாக பருத்து என்று எண்ணியபடி தன் கண்ணீரை துடைத்து கொண்டு நிமிர்ந்தாள். தாத்தாவுக்கு யாரிடமும் உதவி கேட்க பிடிக்காது. அதனால் தெரிவிக்கவில்லை. மேலும் உங்களது முகவரி கொண்ட கடிதத்தை நான் எங்கேயோ தொலைத்து விட்டிருந்தேன். தாத்தா உடம்பு அதுக்கு பற்றியும் வீட்டையும் நிலத்தையும் விற்று அந்த பணத்திலே அவருக்கு மருத்துவமனை சிகிச்சை கொடுக்க முயன்றது பற்றியும் அவர் காலமானது பற்றியும் எதுவுமே எழுத முடியாது. நான் தனியே தவித்து போனேன். தாத்தாவின் மறைவிற்கு பிறகு நகரத்திலே எங்கள் தூர உறவுக்காரர் வீட்டில் தங்கி கொண்டு ஒரு வேலையை தேடிக்கொள்ள முயன்றேன். காப்பியை சாப்பிட முதலில், பிறகு பேசலாம், அன்போடு உபசரித்தான் நரேந்திரன். தாயம்மா கொண்டு வந்து வைத்த காஃபியை எடுத்து அவளுடன் பருகினான். அவளுக்கு ரொம்பவே பசி. இரவு பயணத்திற்கு முன் அவள் எதுவுமே சாப்பிடவில்லை. வேலை கிடைக்காது திண்டாடிய போது உங்கள் நினைப்பு வந்தது. என் நல்ல காலமாய் காணாமற் போன உங்கள் கடிதம் என் பெட்டியில் ஒரு புத்தகத்திற்குள் அகப்பட்டது. முகவரி தெரிந்ததும் சென்னைக்கு புறப்பட்டு பக்கத்து வீட்டு அம்மாவோட வந்துட்டேன். நேற்று முழுவதும் அவங்க வீட்டிலே தான். இன்னைக்கு அவங்க பேரனோட துணைக்கி கூட்டிக்கிட்டு இங்கே வந்துட்டேன். விமலுக்கும் விசும்பும் இடையே கூறி முடித்தாள். நல்ல வேலை இங்கே வந்து சேர்ந்த, கவலையை விடு என்று கூறிவிட்டு, தாயம்மா, இவங்க தங்கறதுக்கு எதிரே உள்ள பெரிய அறையை சுத்தப்படுத்தி கொடுங்கோ. குளிச்சுட்டு ஏதாச்சும் சாப்பிட்டு விட்டு ஓய்வெடுக்குமாறு சொன்னான். இனி கவலை இல்லை. கட்டாயம் எனக்கு நீங்கள் ஒரு வேலை தேடி கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. கண்ணீரிடையே புன்னகைத்தாள் பூரணி. வேலையா? வேலை எதுக்கு? இந்த வீடு உன்னுடையது. இதில் என் பாதுகாப்பில் நீ எப்பவும் இருக்க போற. பிறகு வந்து பேசிக்கிறேன். நான் அவசரமாக அலுவலகத்திற்கு போக வேண்டிய காரியம் இருக்குது, அதனால் நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு தாயம்மா கிட்ட எது வேணும்னாலும் கூச்சப்படாமல் கேட்டு வாங்கிக்கோ என்று கூறிவிட்டு கிளம்பினான். தாயம்மா, இவங்க இனி இங்கே நம்மளோட இருக்க போகிறாங்க, பார்த்துக்கோங்க என்றபடி வெளியே நடந்தான். தாயம்மாவின் கண்கள் வியப்பில் விரிந்தன. வீட்டிற்கு வந்திருக்கும் மகராசி அழகாகவே, ஐயாவுக்கு பொருத்தமாகவே இருக்கிறாளே. அத்தை மகளோ மாமன் பெண்ணோ ஏதோ உறவு முறை. இந்த உறவு நிரந்தரமாகவும் இருவரையும் பிணைக்கட்டும் என்று எண்ணி மகிழ்வுடன் உள்ளே வாங்க என்று கூப்பிட்டாள். பூரணி கண்ணாடி முன் நின்றாள். அவளால் நம்பவே முடியாது. கழுத்திலும் கைகளிலும் தங்க பளிச்சிட, காதுகளிலும் மூக்கிலும் வைரம் ஒளிவிட, சரிகை கரை மின்னிய
அணிய காஞ்சிபுர பட்டுச் செல்லும் அவள் சீமான் மகள் போல பணக்காரத்தனமாக தெரிந்தாள். தன் உருவத்தை இன்னொரு முறை ஏற இறங்க கண்ணாடியில் பார்த்துவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தாள் வெட்கத்துடன். அட, ஆளே மாறிவிட்டியே, இப்பதான் உன்னை இந்த வீட்டு பெண்ணுன்னு பார்க்கறவங்க நம்புவாங்க. வரிசை பற்கள் தெரிய மோகமான நரேந்திரன் சிரித்தான். எனக்கு தங்க ஒரு இடம் கொடுத்துருக்கீங்களே, எனக்கு அதுவே போதும். இதெல்லாம் என்று முடிக்காமல் சிவந்து கூச்சத்துடன் அவளை பார்த்தான். அன்று மாலை அவன் தன்னுடைய காரில் அவளை அழைத்து கொண்டு கடைத்தெருவுக்கு சென்றான். நகைக்கடை ஒன்றிற்குள் முதலில் அவர்கள் புகுந்தார்கள். கடைக்காரருக்கு அவனை மிகவும் தெரியும் போலும். எத்தனை உபசாரமாக வரவேற்பு அவர்களுக்கு! பிரமித்து போனாள் அவள். கடை முதலாளி ஏசியில் குளிரை கொட்டி கொண்டிருக்கும் தனது அறைக்குள் அழைத்துச் சென்று மெத்தென்று சோபாக்களில் அமர்ந்திருந்தார். சூடாக காஃபியை ஜில்லுன்னு குளிர்பானமா, எது வேணும் என்று கேட்டார். இப்பொழுதுதான் சாப்பிட்டு விட்டு புறப்பட்டோம், ஒன்றும் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு, வைரத்தோடு மூக்குத்தி இவைகளை இவங்க பார்க்கணும், கொண்டு வந்து காட்ட முடியுமா என்றான். நிறைய டிசைன்கள் இருக்கு, கொண்டு வரேன். வெளியேறிய கடை முதலாளி வெல்வெட் பெட்டிகள் சிலவற்றை எடுத்து வந்து திறந்து அவள் முன் மேஜை மேல் வைத்தார். எடுத்துக்கோ. நரேந்திரன் பிடிச்சதா பார்த்து அன்புடன் கூறினான். அவளுக்கு மிக்க திகைப்பாக இருந்தது. தனக்கு விலை உயர்ந்த நகைகள் வேண்டும் என்று அவள் அவனிடம் கேட்கவில்லையே. குழப்பத்துடன் அவள் தயங்குவதை உணர்ந்து சட்டென்று நகைகளை அவனே பொறுக்கி எடுத்தான். கடைக்காரர் கொடுத்த பில்லை வாங்கி பையில் போட்டுக்கொண்டு அவன் தன் பிரீப்கேஸை திறந்து காசோலையை எடுத்து வேகமாக கையெழுத்திட்டான். பூரணி அவன் தோளை தாண்டி பார்வையை ஓடவிட்டாள். திடுக்கிட்டு போனாள். 5000க்கு மேல் ஓடிய கணக்கு. அவன் காசோலையை அசால்ட்டாக எழுதி கையெழுத்திட்டு கொண்டிருந்தான். அம்மாவுக்கு நகை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க யாரு அப்படிங்கிற மாதிரி கடைக்காரர் இழுத்தார். இவங்க நம்ம பட்டணத்து உறவுக்காரங்க தான், பதிலளித்து விட்டு அவன் நகை பார்சலுடன் கிளம்பினான். அடுத்ததாக அவர்கள் புடவை கடைக்குள் புகுந்தனர். வண்ண வண்ண சேலைகளை விற்பனையாளர் வாரி மேஜை மேல் பரத்தி போட்ட போது அவளுக்கு தலையே சுற்றியது. வேண்டியதை எடுத்துக்கொள் என்று அவன் உத்தரவிட்டாலும் அவளுக்கு ரொம்பவே தயக்கமாக இருந்தது. இந்த விலை உயர்ந்த புடவைகள் எல்லாம் அவளுக்கு இப்பொழுது எதற்கு? இங்கேயும் அவனே அவளுக்கு வேண்டியவைகளை பொறுக்கி எடுத்தான். வீட்டுக்கு திரும்பும் முன்னர் நுங்கம்பாக்கம் ரேமண்ட்ஸ் அவென்யூவிலிருந்து அவனது புதிய பங்களாவை காட்ட அழைத்துச் சென்றான். இன்னும் ஒரு வாரத்திலே இந்த பங்களாவுக்குத்தான் நம்ம குடிவர போகிறோம். அடுத்த வெள்ளிக்கிழமையன்று புதுமனை புகுவிழா நடக்க இருக்கிறது என்று கூறியபடி அவளுக்கு பங்களாவை சுற்றி காட்டினான் நரேந்திரன். நகை புடவைகள் தந்த திகைப்பை விட அந்த பங்களாவின் அழகு அவளை ஆச்சரியத்தில் திணறச் செய்தது. இத்தனை பெரிய பணக்காரரா? இவர்களது ஏழை குடிசையில் அவர்களது ஆதரவில் தங்கியிருந்தார். வியப்புடன் பங்களாவின் ஒவ்வொரு பகுதியையும் அவை அலங்கரிக்கப்பட்டிருக்குவதையும் அவை வளைய பார்த்தாள். நேர்த்தியையும் வீட்டிற்கு வந்ததும் அவள் சொற்படி நகைகளை அணிந்து கொண்டு புதிய சேலை ஒன்றை உடுத்தி கொண்டு முன்னறைக்கு வந்து நின்றாள். மனதில் ஒரு பெருத்த நெருடல். இவையெல்லாம் இவளுக்கு வாங்கி அளிக்கும் நரேந்திரனின் நோக்கம் என்னவாக இருக்கும்? அவளது எண்ணத்தை உணர்ந்து கொண்டவன் போல அவன் சட்டென்று பதிலளித்தான். உனது தாத்தா மட்டும் அன்று என்னை காப்பாற்றாமல் இருந்திருந்தால் இந்த நேரம் நான் போன இடம் புல்லு முளைச்சிருக்கும். இரவும் பகலும் நீ செய்த பணிவிடையை என்னால் மறக்க முடியாது. விருக்கென்று நிமிர்ந்து பார்த்தாள் அவள். அதுக்கெல்லாம் ஈடு செய்யத்தான் இதுகளை வாங்கி தந்திருப்பதாக சொல்கிறீர்களா? அவமானத்தில் காது மடல் கபகபவென எரிய அவனை பார்த்தாள். ச்ச, நான் அப்படி மட்டமாக நினைப்பவன் இல்லை. உங்க உதவிகளை இதுகளோட ஒப்பிடவே முடியாது. தாத்தாவும் இல்லாம வேற நெருங்கிய உறவினர்களும் இல்லாம தனியாகிவிட்ட உன்னை நான் ஆதரிக்க வேண்டியது என் கடமை. இவைகளை நான் வாங்கி தந்ததற்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த நகரத்தில் ஓரளவு பிரபலமாகி விட்டிருக்க. என் நண்பர்களுக்கு உன்னை நான் என் உறவுக்காரி என்று அறிமுகப்படுத்துவேன்.
புரிகிறது. நைந்து போன நூல் சேலையும் கண்ணாடி வளையல்களுமாக நிற்பவளை உங்கள் அந்தஸ்திற்கு ஏற்ற உறவுக்காரியாக அறிமுகப்படுத்த வெட்கமாக இருக்கும் இல்லையா? பூரணி, தயவு செய்து என்னை புரிந்து கொள். அது ஒரு காரணம்னு வச்சுக்கோ. இன்னொரு முக்கிய காரணம் இருக்கு. இத்தனை சம்பாதிக்கிறேன் நான், இதை என்னோடு பகிர்ந்து அனுபவிக்க யாருமே இல்லையே என்று எத்தனையோ முறை மனம் வருந்தி இருக்கிறேன். காயம் அடைந்து உங்கள் வீட்டில் படுத்து கிடந்தப்போ என்ன உன் சொந்தம் போல பாவித்து கவனிச்சுக்கலையா? அந்த சொந்தத்தை நான் இப்போ தேடுகிறேன். என் அந்தஸ்திற்கு தக்கபடி உன் அந்தஸ்தை உயர்த்தி மரியாதை செய்கிறேன். அவ்வளவுதானா? உங்களுக்கு இன்னமும் அவனை புரிந்து கொள்ளவில்லை. குழப்பத்துடன் மௌனமாக நின்றாள். இந்த புடவை உனக்கு மிகவும் நன்றாக இருக்கு. நம்ம வீட்டு புதுமனை புகுவிழாவிற்கு நீ இப்படி உடுத்தி கொண்டு வருகின்ற விருந்தாளிகளை என் சார்பில் வரவேற்று உபசரித்து கவனிக்கணும். இந்த வீட்டையும் இனி நம்ம குடி போகும் அந்த வீட்டையும் நிர்வகிக்கிற வேலை உன்னுடையது. உனக்கு ஒரு வேலை வேணும்னு கேட்டுக்கொண்டு வந்த. இந்த வேலை கொடுக்கிற. ஒத்துக்கொண்டு என்னை கௌரவிக்க மாட்டியா? நன்றி உணர்வு நெஞ்சை அடைக்க லேசாக கண்களில் பிணிந்த கண்ணீரை சமாளித்து கொண்டு தலையை அசைத்தாள் பூரணி. வந்த 2 நாட்களில் பூரணி எல்லாவற்றையும் புரிந்து கொண்டாள். தாயம்மாளுடன் வீட்டு நிர்வாகத்தை கேட்டு தெரிந்து கொண்டாள். ஒரு சில நாட்களில் அவள் பல ஆண்டு பழகிவிட்டால் போல வீட்டை சீராக நிர்வகிக்க தொடங்கினாள். புதுமுனை புகுழாவென்று வீட்டையும் தோட்டத்தையும் நிறைத்த கூட்டத்தை கண்டு அவள் அயர்ந்து போய்விட்டாள். ஆனாலும் துணியுடன் செயல்பட்டாள். விழாவிற்கு வந்தவர்களை புன்முறுவலுடன் வரவேற்றாள். அவர்கள் கொண்டு வந்து தந்த பரிசு பொருட்களை நரேந்திரனின் காரியதரிசியிடம் ஒப்படைத்து குறித்து கொள்ள சொன்னாள். பின்னர் அவர்களுக்கு காஃபி டிஃபன் தந்து உபசரித்தாள். மாலை பொழுது அமிழத் தொடங்கிய பொழுது பங்களாவுக்கு உள்ளிருந்த விளக்குகள், அத்தனை விளக்குகளும் வாயில் புறத்திலும் தோட்டத்தில் உள்ள மரங்கள் மீது தோரணமாக கட்டப்பட்டிருந்த வண்ண விளக்குகள் கண்களை சிமிட்டிக் கொண்டு எரிந்து கொண்டிருந்தன. காரிலும் ஸ்கூட்டரிலும் பல்வேறு வாகனங்களிலும் வந்து இறங்கிக் கொண்டிருந்த விருந்தாளிகளால் பங்களா கலகலப்பென சிரிப்பும் பேச்சுக்களுக்கும் இடையே ஒலிபெருக்கியால் நாலாபுறமும் பரவி கொண்டிருக்க காற்றோடு அசைந்து கொண்டிருந்த வீணை நாதமுமாக விழா களை கட்டி விட்டிருந்தது. பொழுது அமிழ்ந்து இருள் பரவிவிட்ட சமயம். முன்னதாக வந்தவர்கள் விடை பெற்று கொண்டு நகர புதிதாக வந்தவர்கள் புன்னகையுடன் உள்ளே அலைமோதி கொண்டிருந்த சமயம். கூட்டம் நரேந்திரனின் அம்பாசிடர் கார் வாசலில் வந்து நின்றது. மில்ஜிப்பா வேட்டி அலங்காரத்தில் தள்ளாடியபடி காரிலிருந்து சற்று வயதான முதியவர் வந்தார். பூரணி பார்த்தாள். கைகூப்பி புன்னகையுடன் வரவேற்க அங்கே விரைந்து போன நரேந்திரன் தன் பேசி கொண்டிருந்த விருந்தாளிடமிருந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வேகமாக அங்கே ஓடி வந்தான். வாங்கோ வாங்கோ என்று உரத்த குரலில் கைகூப்பி வணங்கியபடி வரவேற்றான். அவனுக்கு தெரிந்த யாரோ வியாபாரத்தில் முக்கிய புள்ளி போலும் என எண்ணியபடி வேறு ஒரு விருந்தினரை வரவேற்க திரும்பிய போதுதான் பூரணி கவனித்தாள். காரிலொன்று ஒரு இளம் பெண் அவருக்கு பின்னால் இறங்கினாள். நீங்க 2 பேரும் வந்தது பற்றி ரொம்ப சந்தோஷம் என்று நரேந்திரன் உற்சாகமாக பேசியதைக் கண்டு வந்தவளை வியப்புடன் காலோடு தலைவரை ஊன்றி பார்த்தாள் பூரணி. உயரமாக ஒடிசலாக இருந்த அந்த பெண் பிரிண்ட் சில்க் புடவையில் எளிய அலங்காரத்தில் மிக அழகாக தெரிந்தாள். நரேந்திரன் அருகே அலங்கார பதுமை போல நின்ற பூரணியும் அந்த பெண் அதிசயமாக பார்த்தாள். பூரணி, இவங்க தான் மிஸ்டர் ரத்னசாமி. இவங்க அவரோட மகள் கங்கா. மிஸ்டர் ரத்னசாமி என் தந்தையோட நெருங்கின நண்பர். இவர்களை என் உறவினர்கள் கூட என்று கூட சொல்லலாம் என்று சிரித்தான். பாதாம் அல்வாவும் வறுத்த முந்திரி பருப்பும் தயிர் வடையும் கொண்டு வந்து ஆட்கள் மேஜை மீது வைக்க பூரணி மிக வேகமாக காஃபி டம்ளரை வைத்து சாப்பிடுங்கோ என புன்னகையுடன் உபசரித்தாள். மேலும் கீழும் அவளை வியப்புடன் கங்கா பார்ப்பதை கவனித்து விட்டான் நரேந்திரன். ரத்னசாமி தன் பக்கத்தில் அமர்ந்திருந்த ஒருவரை அடையாளம் கண்டு கொண்டு மும்முரமாக பேசத் தொடங்கிவிட்டார். அவர் கவனிக்காத சமயம் மெல்ல கங்காவின் அருகில் வந்து மிகவும் தாழ்ந்த குரலில் நரேந்திரன் சொன்னான். மன்னிக்கவும், நான் பூரணியை அறிமுகம் செய்து வைக்க மறந்துவிட்டேன். பூரணி என் மாமன் மகள். என்னோட தங்கியிருக்க வந்திருக்கா. இனி இங்கேதான் இருக்க போகிறாள் என்றான். கங்கா முகம் வெளுத்து போனாள். அவளது இதயம் படபடவென்று ஏனோ துடித்தது. மாமன் மகளா? இவள் இந்த அழகி கூடவா தங்கப் போகிறாள் என்றாள்.
பாதாம் அல்வா விழுங்க முடியாது தொண்டையில் சிக்கிக்கொண்டு விட்டது போன்றதொரு தவிப்பு உணர்வு. வீட்டிற்கு வந்த போதெல்லாம் கண்களால் மென்மையாக பார்த்து மௌனமாக என்னவெல்லாமோ ஆசை காட்டி அவளை கற்பனை உலகிலே தள்ளிவிட்டிருந்தான் நரேந்திரன். அவளது கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் மனதிலே கொந்தளித்து கொண்டிருந்த ஆசைகளுக்கும் மாமன் மகள் ஒரு முட்டுக்கட்டையா? மறுபடியும் ஒரு முறை பூரணி பக்கம் தன் கண்களை ஓடவிட்டாள் கங்கா. கோபத்துடன் கீழ் உதட்டை அழுத்தி கடித்து கொண்டாள். அழுகை நெஞ்சு வரை முட்டி கொண்டு வந்தது. ரொம்ப சுவாரஸ்யமாக முடிஞ்சிருக்கு இந்த பகுதி. இப்போ நரேந்திரன் பூரணியை கல்யாணம் பண்ணிப்பானா, இல்லாட்டி கங்காவை கல்யாணம் பண்ணிப்பானா, வைரப்பிள்ளையார் கிடைக்குமா கிடைக்காதா, இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அடுத்த பாட்டு கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப சுவாரஸ்யமான அடுத்த பாட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற அடுத்த பாட்டு உங்களை சேரும். 7 பகுதிகளுமே நல்ல வரவேற்பு வந்திருக்கு. அதுக்கு முதல்ல நன்றி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். வீட்டிற்கு திரும்பியதும் ரத்னசாமி முற்றத்தில் மெதுவாக இறங்கி கை கால் முகம் கழுவி கொண்டார். தனது அறைக்குள் நுழைந்து விழாவிற்கு உடுத்திச் சென்ற ஆடைகளை களைத்துவிட்டு லுங்கி பனியனில் குடத்து சோபாவில் சாய்ந்து கொண்டார். அவருக்கு தாங்க முடியாத வியப்பு. அத்தனை பெரிய பங்களாவையும் அந்த ஆடம்பர விழாவையும் அங்கு வந்திருந்த பெரிய மனிதர்களையும் பார்த்து ரொம்பவே அயர்ந்து போய் விட்டிருந்தார் அவர். கங்காவும் மாற்று உடை அணிந்து கொண்டு அங்கே வந்தாள். அப்பா, ராத்திரிக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேண்டும் என்று மெல்லிய குரலில் கேட்டாள். சாப்பாடா? நெஞ்சு வரை தயிர் வடையும் அல்வாவும் முட்டிக்கிட்டு நிற்கிறது. வேண்டான்னு ரொம்ப வற்புறுத்தி நிறைய அல்வாவை கொண்டு வச்சிட்டான். ஒன்றும் வேணாம், ஒரு டம்ளர் தண்ணியை சாப்பிட்டுட்டு மருந்துகளெல்லாம் முழுகிட்டு படுத்தா போதும் என்று முணுமுணுத்தார். அல்வாவில் ரொம்ப நெய், எனக்கும் நெஞ்சு வரை இருக்கிறது. நான் கொஞ்சம் மோர் மட்டும் சாப்பிட போறேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள் கங்கா. சிறிது பொழுதில் பின் அறையிலிருந்த பாயை எடுத்து கூடத்து தரையின் மீது போட்டு ஒரு பக்கம் விரித்தாள். தலையணையை தட்டி போட்டுவிட்டு துப்பட்டி ஒன்றை கால் பக்கம் கொண்டு வைத்து விட்டாள். தந்தை வழக்கமாக சாப்பிடும் மருந்துகளை அலமாரி தட்டிலிருந்து எடுத்து அங்கே இருந்த முட்காலி மேல் வைத்து ஒரு டம்ளர் தண்ணீரையும் வைத்தாள். அவரது மாத்திரைகளை ஒவ்வொன்றாக எடுத்து தன் உள்ளங்கையில் வைத்து கொண்டு வேதனையுடன் பெருமூச்சு விட்டார் ரத்னசாமி. நாளைக்கு எத்தனை மருந்துகள்! சம்பாதிக்காது வீட்டோடு ஓய்வாக கிடக்கும் நேரத்தில் எத்தனை பெரும் நஷ்டம்! வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய வங்கியில் கடன் தொகை வட்டியும் விஷமாக ஏறி வரும் தொல்லை. வேதனையுடன் மருந்துகளை வாயில் போட்டு தண்ணீரை கொட்டி விழுங்கினார். அப்பா, வேறெதுவும் வேண்டாமா? மகள் கனிவுடன் கேட்டாள். ஒன்றும் வேண்டாமா, நீயும் நேரத்தோட படுத்துக்கோ என்று கூறியபடி மகளை ஓரக்கண்ணால் பார்த்தார். மனைவியை இழந்துவிட்ட பின்னர் வீட்டை கங்கா தானே சாமர்த்தியமாக நிர்வகித்து கொண்டு வந்தாள். படித்த பெண் ஆனாலும் ரொம்பவே பயந்த சுபாவம். வாயை திறந்து அது வேணும் இது வேணும் என்று அடம்பிடித்ததில்லை அவள். அப்பாவின் அடிமை போல வீட்டிற்குள்ளேயே அடைந்து கொண்டு ஒரு இளம் பெண் எத்தனை காலம்தான் வாழ்வாள்? ஆமாம், அவருக்கு திடீரென்று ஏதாவது நேர்ந்துவிட்டால் அவள் கதி? வியாபாரம் நன்றாக நடந்து கொண்டிருந்த சமயத்தில் தேடியிருந்தால் நல்ல இடத்து மாப்பிள்ளையை கிடைத்திருப்பான். ஆனால் இப்பொழுது மெல்ல எழுந்தார். சட்டென்று தம் அறைக்குள் போகாது மகளை நிமிர்ந்து பார்த்தார். ஏம்மா, உனக்கு நம்ப முடியுதா? எதப்பா கேட்குறீங்க என்று கங்கா திகைப்புடன் கேட்டாள். 2 வருஷத்துக்கு முன் 4 சட்டையும் 2 பேண்ட்டும் பட்டணத்துக்கு வந்தவன் நரேந்திரன் இப்போ ஆள் எப்படி மாறிவிட்டான்? நான் இத்தனை வருஷமா சம்பாதிக்க முடியாதது அவன் இவ்வளவு சீக்கிரத்தில் அள்ளி குவிச்சிட்டானே. சில பேருக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டம்பா. அவள் நரேந்திரனை பற்றி அப்படி குறிப்பிடவில்லை. மாமன் மகளான அந்த பூரணி அவனுடன் தங்கி வாழ வந்திருப்பதை பற்றி நினைத்ததும் தான் அப்படி சொன்னாள். படுத்துக்கின, ரொம்ப களைப்பா இருக்கு என்றபடி தள்ளாடிக்கொண்டு உள்ளே சென்று மகள் தட்டி சுத்தப்படுத்தி புது விரிப்பு போட்டிருந்த கட்டிலின் மீது சாய்ந்தார். கண்களை இறுக்க மூடிக்கொண்டு தூங்க முயன்றார். மனதிலே பல சிந்தனைகள் அலைபாய்ந்து அலைக்கழித்தன. ஆசை வீட்டையும்
கடையும் விற்கும் பொறுப்பை ஏற்று அதை பற்றி பேச அடிக்கடி நரேந்திரன் வருவான். அப்பொழுது மெல்ல அவன் கல்யாணத்தை பற்றி பேச்சு கொடுத்தால், அவன் மட்டும் கங்காவை கட்டிக்கொள்ள ஒப்புக்கொண்டு விட்டால், பேராசையுடன் பெருமூச்சு விட்டார் ரத்னசாமி. படுக்கையில் அமைதியின்றி புரண்டார். குழல் விளக்கை அணைத்துவிட்டு நடையில் விடி விளக்கை எரியவிட்டு பாயின் மீது சுருண்டு கொண்டாள் கங்கா. அன்று அவளுக்கு அதிகமான வீட்டு வேலை இருந்தன. அப்பாவை அழைத்து கொண்டு அவள் மாதம் ஒரு முறை சென்று கவனித்த வந்த டாக்டர் கிளினிக்கு போக நேர்ந்தது. அங்கு வரிசையில் வெகுநேரம் காத்திருக்க வேண்டி வந்திருந்தது. திரும்ப அப்பாவை ரிக்ஷாவில் அழைத்து வந்து அவர் களைப்பு தீர பழரசம் போட்டு கொடுத்து உபசரித்துவிட்டு அதுவரை வாசலில் உட்கார்ந்திருந்து காத்திருக்க மறுத்துவிட்டு வேலைக்காரி போட்டுவிட்டு போன அத்தனை வேலைகளையும் அவள் ஏற்க நேர்ந்தது. சமையலுக்கு முன் வீட்டை பெருக்கி துடைத்து சுத்தம் செய்து பாத்திரங்களை துலக்கி வைத்து துணிகளை துவைத்து காய வைத்து விட்டு உணவு தயாரிப்பதற்குள் அவளுக்கு முதுகு பிளந்து விடும் போல் வேதனை. அத்தனை உடல் சோர்வையும் ஒரே சிந்தனையில் அவள் தாங்கிக் கொள்ள முடிந்தது. அப்படி என்ன சிந்தனை? அன்று மாலை நரேந்திரன் கார் அனுப்பி அவர்களை இருவரையும் தன் வீட்டிற்கு புதுமனை புகும் விழாவிற்கு கலந்து கொள்ள அழைக்கப் போகிறான். மீண்டும் ஒரு முறை அவனை கங்கா சந்திக்கப் போகிறாள். காந்தம் போன்ற அந்த கண்களால் அவளை மென்மையாக நோக்கி பார்வையிலே 1000 எண்ணங்களை சொல்லப் போகிறான் என்ற மகிழ்ச்சியான கற்பனையில் அவள் எல்லாவற்றையும் மறந்திருந்தாள். ஆனால் அங்கே போன பின்பு அவனுடன் ஜோடியாக விழாவிற்கு வந்தவர்களை உபசரித்தபடி வளைய பூரணியை பார்த்த பொழுது எப்படி திடுக்கிட்டு போனாள். யார் இவள் என்று திகைத்து கொண்டிருந்தவர்களுக்கு நரேந்திரன் அறிமுகம் செய்து வைத்த போது உடல் சிலிர்த்துவிட்டு போனாள். கால் அடியிலிருந்து பூமி நழுவுவது போன்றும் எங்கேயோ ஒரு பள்ளத்திற்குள் தலை குப்புற அவள் விழுவது போன்றும் ஒரு பயங்கர உணர்வில் ஆடி போய்விட்டாள். நரேந்திரனுக்கு மட்டும் அவளது அன்பு புரியுமானால் இத்தனை பணத்திற்கும் பதவிக்கும் அதிபதியாகும் முன் சாதாரண நிலையில் அவர்கள் வீட்டு வாசலில் அழைப்பு மணியை அழுத்திவிட்டு நின்ற அன்றே அவளுக்கு அவனை பிடித்து விட்டது என்ற உண்மை தெரிந்திருந்தால், அவன் வீட்டுக்கு வந்த ஒவ்வொரு தடவையும் உணவை பரிமாறும் போது தன் உள்ளத்து உணர்வுகளையும் பரிமாறினாள் என்ற உண்மை புரிந்தால், அவனது பணத்தை காதலிக்கவில்லை, பதவியை நேசிக்கவில்லை, அவனுக்காக அவன் மீது அன்பு கொண்டிருக்கிறாள் என்ற ரகசியம் தெரிந்தால், அவளது கண்ணுக்கு படாது வேறு ஒரு ஊரில் வசித்து கொண்டிருந்த போதும் அவனை தன் மனதிற்குள்ளேயே பிடித்து வைத்து கொண்டிருந்தாள் என்ற சங்கதி தெரிந்தால், ஒரு சமயம் அவளது அன்பை ஏற்றிருப்பானோ? இல்லை, இது ஒருதலை காதலாயிருக்குமோ? அந்த பெண் பூரணி அவனது மாமன் மகள், அவனது வருங்கால மனைவியோ? அதனால்தான் அத்தனை பெருமையுடன் அறிமுகம் செய்து வைத்தானோ? கொடுத்து வைத்தவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். எத்தனை அழகாக அலங்கரித்து கொண்டிருந்தாள். பணக்கார பெண் போலும். பணம் பணத்தோடுதானே சேரும். கங்காவை ஒரு சமயம் நரேந்திரன் உள்ளூர வெறுக்கக்கூடும். அதற்கு இடம் இருக்கிறதே. அப்பாவிடம் கொண்டு வந்து தந்த வைரப்பிள்ளையாரை காணாமற் போனதில் அவளுக்கும் பங்கு உண்டு என்ற சந்தேகம் அவன் மனதிலிருந்து மறையாதிருந்தால் அவளுக்கு அதற்கு மேல் நினைக்கவே முடியவில்லை. பூரணியின் அழகிய உருவம் மீண்டும் அவள் மனக்கண் முன் வந்து நின்றது. இருவரும் நெருக்கமாக நின்று கணவன் மனைவியைப் போல விழாவில் பெருமையாக வளைய வந்தவதை நினைத்து பார்த்தாள். நெஞ்சை என்னவோ வேதனையுடன் இறுக்கியது. கண்களிலிருந்து பொலபொலவென்று கண்ணீர் துளிகள் கழுத்தின் மீது விழுந்து நெஞ்சை நனைத்தது. நரேன் நரேன் என்று அவளது உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் அன்பில் குழைந்து கூவியது. உயிருக்கு மேல் தன்னை கங்கா நேசிக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்டு அவன் அவளை வரியுடன் முன்வந்து மணந்து கொண்டாள். இந்த போக பாக்கியம் எதுவும் இல்லாத ஒரு சாதாரண தொழிலாளி என்ற நிலையில் இருந்தாலும் அவனை காலம் முழுவதும் காதலித்து நல்லதொரு மனைவியாக, தோழியாக, தாயை போன்ற பரிவுடன் அவனுடன் இந்த கங்கா வாழ்வாளே. நரேன், என் இதயத்தின் புலம்பல் உன் காதுகளுக்கு எட்டவில்லையா? பெருமூச்சு விட்டாள், விம்பினாள், அழுதாள். நரேந்திரன் மேல் கொண்ட அவள் காதல் இரவு முழுவதும் கண்ணீராக வழிந்தோடியது. சில நாட்களுக்கு பின்னர் ஒரு நாள் மாலை அவள் தந்தை அருகிலிருந்த கோவிலுக்கு புறப்பட்டு தனியே சென்று விட்டிருந்தார்.
நோயில் உருக்குலைந்து பலவீனம் அடைந்த அவர் வெளியே தனியே நடமாடுவதை அவள் விரும்பவில்லை. ஆனால் ரத்னசாமி பிடிவாதக்கார மனிதர். வீட்டுக்குள்ளே அடைந்திருந்து வெறுப்படைந்து போய் தான் புறப்பட்டு விட்டிருந்தார். சமையலறை மேடையை சுத்தப்படுத்தி கொண்டிருந்தாள். வாயில் அழைப்பு மணி அழுத்தமாக ஒலிப்பதை கேட்டு திடுக்கிட்டு போனாள். அப்பாவுக்கு மறுபடி நெஞ்சு வலி வந்து விட்டதா? அதனால்தான் இவ்வளவு சீக்கிரம் திரும்பி விட்டாரா? கலவரத்துடன் கையை கழுவி கொண்டு ஈரக்கரங்களை புடவை தலைப்பில் துடைத்து கொண்டு ஓடி வந்து வாசல் கதவை திறந்தாள். திடுக்கிட்டு போய் நின்று விட்டாள். வாசலில் நரேந்திரன் நின்று கொண்டிருந்தான். அவரது கார் ஓரமாக நிறுத்தப்பட்டிருந்தது. நெஞ்சு படபடக்க, மேனி புல்லரிக்க, பேச தோன்றாது நின்று விட்டாள். மிஸ்டர் ரத்னசாமியை பார்த்து பேச வந்தேன். உள்ளே வரலாமா? வாங்கோ, உட்காருங்கோ. அப்பா கொஞ்ச நேரத்தில் வந்து விடுவார். கோயிலுக்கு போயிருக்கார் என்றாள் அவள். கூடத்து சோபா ஒன்றில் வந்து அமர்ந்து கொண்டான் நரேந்திரன். உன் தந்தையிடம் நான் பேச வந்த சங்கதியை நீ முதலில் தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். நெஞ்சில் கங்காவின் முகம் சூடாகி போனது. இனம் காணாத ஒரு பதட்டம். கால்கள் நிலை கொள்ளாதது போல தள்ளாடின. எங்கள் வீட்டையும் கடையையும் வாங்க யாராவது கிடைத்து விட்டார்களா? அதை பற்றி தானே பேச. நரேந்திரன் அவளை நிமிர்ந்து பார்த்து மோகனமாக புன்னகைத்தான். இல்லை, நம்மை பற்றிய சங்கதி. உன்னுடனும் உன் தந்தையுடனும் பேசி தீர்மானிக்க வேண்டிய மகிழ்ச்சியான சங்கதி. இன்னும் புரியலையா என்றான் அவன். அவன் பேசி முடிப்பதற்குள் நடையில் காலொடி ஓசை கேட்டது. யாரது? நரேந்திரன் தம்பியா? எப்போ வந்தாப்ல? ரொம்ப நேரமாச்சா? நான் கோவில் வர போயிருந்தேன் என்றபடி ரத்னசாமி தன் பாதணிகளை கழட்டி நடையில் விட்டு உள்ளே புகுந்தார். இப்பத்தான் வந்தார், உட்கார சொன்னேன், நீங்களும் வந்துட்டீங்க. தடுமாறிய மகள் சமையலறைக்குள் புகுந்து கொண்டு சுவற்றின் மேல் சாய்ந்து கொண்டாள். நெஞ்சு வேகமாக துடிக்கத் தொடங்கியது. ஆனந்தத்தில் மூச்சே நின்றுவிடும் போன்று ஒரு பிரமிப்பு. நரேந்திரன் சொல்லுவது உண்மையா? அப்படியென்றால் அவர் அவளை நேசிக்கிறாரா? கண்களை மூடிக்கொண்டு ஆனந்த பரவசத்தில் தன்னை மறந்தபடி நின்று கொண்டிருந்தாள் கங்கா. ரத்னசாமி அதிகம் களைத்து விட்டிருந்தார். அவருக்கு மூச்சு திணறியது. எச்சிலை விழுங்கிக் கொண்டு நரேந்திரனை மேலும் கீழும் பார்த்தார். தாகத்துக்கு ஏதாச்சும் முதலில் சாப்பிட்டு தம்பி, பிறகு பேசலாம் என்றபடி தனது முகத்தில் பூத்திருந்த வியர்வையை மேல் துண்டால் துடைத்தார். இப்போதுதான் காஃபி சாப்பிட்டு விட்டு வரேன், ஒன்றும் தேவையில்லை என்று முறுவலித்த நரேந்திரன் அவரை ஓரக்கண்ணால் பார்த்தபடி எதிரே அமர்ந்திருந்தான். ரத்னசாமி மிகவும் வயதானவராக முன்னைவிட காணப்பட்டார். நோயினால் அவர் உடல் ஒடுங்கி போயிருந்தது. கண்ணு ஓரங்களிலும் நெற்றியிலும் சுருக்கங்கள் அதிகமாக தெரிந்தன. அவரது கட்டை மீசை முற்றிலும் நரைத்து விட்டிருந்தது. என்னவோ பேசணும்னு சொன்னியமே, வீட்டையும் கடையையும் வாங்க தகுதியானவரை கண்டுபிடிச்சிட்டியா? அதை சொல்லத்தானே வந்திருக்க. அந்த பொறுப்பைத்தான் உன்கிட்ட விட்டு விட்டேனே. மெல்ல முறுவிழித்தார். அவைகளை பற்றி கவலை இனி உங்களுக்கு தேவையில்லை. எவ்வளவு அதிக விலைக்கு விற்க முடியுமோ அவ்வளவுக்கு விற்றுத்தர முடிவு செய்துவிட்டேன். அவைகளை நீங்கள் விற்று விட்டதாக நினைத்து கொள்ளுங்கள் என்று நரேந்திரன் கூறினான். ஒரே ஒரு சின்ன சங்கடம் இருக்கு தம்பி. கடையை வாங்கி கொள்றவங்க உடனே அதில் வியாபாரத்தை துவங்கி கொள்ளலாம். ஆனால் வீட்டை வாங்கிக்கிறவங்க உடனே காலி பண்ணி கொடுக்க சொல்லிட்டா ரொம்ப கஷ்டமாக போயிடும் என்றான் ரத்னசாமி. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் நிம்மதியாக இருக்கலாம். வீட்டையும் கடையையும் எங்கள் கம்பெனியே வாங்கி கொள்ள போகிறது. உங்கள் காலம் முழுவதும் நீங்கள் இந்த வீட்டிலேயே நியாயமான வாடகையை கொடுத்துவிட்டு தங்கி கொள்ளலாம். அந்த ஏற்பாடுகளை எல்லாம் பின்னாலே பேசிக்கொள்ளலாம். நான் வந்தது என் வீட்டை பற்றித்தான் பேச வந்திருக்கிறேன். நிமிர்ந்து உட்கார்ந்தான் ரத்னசாமி. என்ன சொல்கிறான் இவன்? அவருக்கு குழப்பமாகத்தான் இருந்தது. உன் பங்களா ரொம்ப பிரமாதமாக இருக்கே தம்பி. எல்லா ரசனையோட கட்டியிருக்க. அழகா வசதியாக அலங்காரம் செய்திருக்க. அன்னைக்கு வந்தப்போ கீழ்ப்பகுதியை மட்டும் கொஞ்சம் பார்த்தேன். என்னால் மாடிக்கு ஏறி போய் பார்க்க முடியலை. மாடியும் நேர்த்தியாக தான் கட்டியிருக்கன்னு பேசிக்கிட்டாங்க. தோட்டத்தை கூட பூரா சுற்றி பார்க்க முடியலை.
என் உடம்பு முன்ன போல இல்லை என்றார் அவர். உங்க உடம்பு ரொம்ப பலவீனமாகறதுக்கு முன்பே நீங்க எல்லாத்தையும் பத்தி தீர்மானம் செய்திடணும் என்றான் அவன். அதான் வீட்டையும் கடையும் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேனே, என் வீட்டை விட்டு தள்ளு. உன் வீட்டை பத்தி என்னமோ பேசணும்னு சொன்னியே, மெல்ல முறுவலித்தார் ரத்னசாமி. வீடு வசதியா அழகா இருக்கு, ஆனால் அதில் இன்னும் நிறைய இல்லையே. ஓ, அப்படி சொல்றியா? ஒரு நல்ல பெண்ணா பார்த்து சீக்கிரம் கல்யாணம் செய்து கொண்டா வீடும் நிறைந்து உன் மனமும் நிறைஞ்சிருக்கும். ஒரு பெண்ணை ஏற்கனவே பார்த்து முடிவு செய்து வச்சிருக்க. நீங்க ஆசி வழங்கி என்னை வாழ வைக்கணும் என்றபடி எழுந்து நின்றான். ரத்னசாமிக்கு ஒன்றும் விளங்கவில்லை. விழித்தார். சட்டென்று குனிந்து அவரது கால்களை தொட்டு கும்பிட்டான் நரேந்திரன். தன் தந்தையின் நெருங்கிய நண்பர் நீங்கள். அந்த நெருக்கம் உறவினால் இன்னும் பலப்பட வேண்டும் என்கிற என் ஆசை. தங்களது மகளை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். ஒப்புதல் தந்து எங்களை நீங்க வாழ வைக்க வேண்டும். மிகவும் பவ்யமாக கனிவான குரலில் பேசினான் நரேந்திரன். ஓ மை காட்! ரத்னசாமியின் இதயம் அவரது மார்பு கூடு மீது வேகமாக மோதிக்கொள்ள தொடங்கியது. எதிர்பாராத இந்த ஆனந்தமான அதிர்ச்சியை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாதது போன்று ஒரு கணம் திணறிவிட்டார். அவரது மகள் கங்காவும் இத்தனை பெரிய அதிர்ஷ்டமா? பட்டணத்திற்கு பரதேசி போல வந்த பயல் முயற்சியால் முன்னுக்கு வந்து ஓஹோன்னு வாழ்றானே, இவனது சொத்து சுகங்களை அனுபவிக்க போறவள் யார் என உள்ளூர ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தாரே, அந்த அவளுடைய மகள் கங்காவா? அதிசயம்! கட்டுக்கொள்ள முடியாத மகிழ்ச்சியில் பொங்கி போனார். எழுந்து நின்று அவனது கரங்களை பரபரப்பாக பிடித்து கொண்டார். தம்பி, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என் ஆருயிர் நண்பன் மகனே எனக்கு மருமகனாக போகிறான்னு நினைக்கும் போதே என் நெஞ்சு பெருமையால வெம்முகிறது. கங்கா ரொம்ப கொடுத்து வச்சவ. உன் பணம் காசு ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு நான் மயங்கிட மாட்டேன். உன் குணம், உன் அன்பான போக்கு, பண்பு, இதுகளை பற்றி யோசிக்கும்போது உன்னை போல ஒரு மருமகன் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பூரண சம்மதம். கண்கள் பணிக்க உடம்பெல்லாம் பதற தழுதழுக்க சொன்னார். நன்றி ஐயா. கங்காவை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. அப்போதான் நல்லது. எல்லோருக்கும் மனம் திருப்தியாக இருக்கும். என் மக நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டா. என் பொண்ணுக்கு நான் பெருமை பேசிக்கல. அவளை நான் படிக்க வச்சேன், பாட்டு கற்று வச்சேன், வீணை கூட வாசிப்பா. பாவம், தாயில்லாத பெண், ரொம்ப பயந்த சுபாவம், அடக்கமானவ, எதிர்த்து பேசவே தெரியாத வெகுளி. என்னதான் கண் போல பார்த்துக்கிட்டா. கல்யாணமாகி உன் வீட்டுக்கு வந்த பிறகு நான் தான் தனியா நோயோட வேதனைப்பட்டு கொண்டிருப்பேன். என்ன செய்கிறது? பெண் என்று பிறந்து விட்டா அவ ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாள் வேறு ஒருவன் வீட்டுக்கு போய் விடணுமே. நரேந்திரா, எனக்கு சம்மதம்னா அவளுக்கும் சம்மதம்தான். தாங்க முடியாத ஆனந்தத்தில் தடுமாறினார். அவனது கரங்களை பிடித்து குலுக்கினார். இந்த திருமணத்திற்கு கங்காவின் பூரண சம்மதமும் எனக்கு தேவை. உங்களது வற்புறுத்தலால் அவள் என்னை மணந்து கொள்வது நான் விரும்ப மாட்டேன். என்னப்பா நரேந்திரா, உன்னை கட்டி கொள்ள எந்த பெண்ணுக்கு கசக்கும்? பிடிச்சவன், படிச்சவன், பதவியில் இருக்கிறவன், பணக்காரன், அழகன், இத்தனை தகுதிகள் இருக்கே. நீ சரின்னு தலையாட்டினா இப்போ உன் எதிரில் பல பெண்கள் வந்து கியூவில் நிற்குமே. சிரித்தார். இருக்கலாம். அந்த கியூவில் உள்ள உங்கள் மகள் கங்கா நிற்பாள் என்று என்ன நிச்சயம்? ஒரு சமயம் என்னை ஏதோ காரணத்திற்கு பிடிக்காம இருந்தா நீ ரொம்பவே சந்தேகப்படுற. இரு, அவளை கூப்பிடுற என்றார். கங்கா, இப்படி வாமா. உற்சாகத்தில் ஓங்கி குரல் கொடுத்தார். கூடத்தில் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த அத்தனையும் உற்று கேட்டுக்கொண்டு இருந்தாள் அவள். முகம் சிவந்து நெஞ்சு பதற கால்கள் தள்ளாட அவள் சுவற்றின் அருகே ஒட்டி கொண்டிருந்தாள். இதோ வந்துட்டம்பா என்றபடி மெல்ல கூடத்திற்குள் வந்தாள். தம்பி நரேந்திரன் இங்க என்னோட என்ன பேச வந்திருக்காருன்னு தெரியுமா? மௌனமாக அவள் தரையை பார்த்தாள். நெஞ்சு திக் திக் என்று இன்பத்தில் அடித்து கொண்டது. உன்னை தனக்கு கட்டி கொடுக்க சொல்கிறார். எனக்கு சம்மதம். உன் விருப்பத்தை நேரடியாக கேட்கணுமாம். நீயே சொல்லிவிடுமா புன்முறுவலித்தார் ரத்னசாமி. உங்க பேச்சுக்கு நான் மறுபேச்சு சொன்னதில்லையப்பா, முனகினாள் அவள். அது போதாது, உண்மையா உனக்கு விருப்பமா என்கிறது எனக்கு தெரிய வேண்டும் என்றான் நரேந்திரன் புன்னகைத்தான். மெல்ல நிமிர்ந்து அவனை பார்த்தாள்.
காது மடல்கள் சூடாகி மேனி சிலிர்த்து போய் நெஞ்சில் நிறைந்த இன்ப உணர்வு வாயை அடைத்து விட்டது போன்று தடுமாறி போனாள். உங்களை கட்டிக்கொள்ள எனக்கு பூரண சம்மதம் கூறிவிட்டு சட்டென்று உள்ளே மறைந்து விட்டாள். அவளுக்கு மகிழ்ச்சி தாங்கவே முடியவில்லை. இப்படியதொரு பெரிய யோகம் அவளுக்கு. சரிதான தம்பி, கங்கா உன் கேள்விக்கு பதில் சொல்லிட்டாளா? இந்த மகிழ்ச்சியான சங்கதியை மேற்கொண்டு கவனித்து நடத்தி கொடுக்க வேண்டியவனும் நீதான். என்ன முன்போல எனக்கு உடம்பில் தெம்பில்லை. நான் நல்லா இருந்தா கல்யாணத்தை நல்லாவே செஞ்சு முடிப்பேன். முன்போல பொருளாதார வசதியும் இப்போ இல்லை. அந்த காலமா இருந்தா கங்காவுக்கு சீரெடுத்து ஒரு குறையும் இல்லாம கச்சிதமா கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். இருந்தாலும் என் மகளுக்கு அவள் தாய் விட்டு போன நகைகள் கொஞ்சம் இருக்கு. அந்த வீட்டையும் கடையையும் விற்று வர்ற பணத்துல கொஞ்சம் செலவழிக்க அவளுக்கு தேவைப்பட்டதை வாங்கி தந்துடுறேன். வெறுங்கையோட என் மகளை உன் வீட்டுக்கு அனுப்புறது முறையா? மேலே பேச முடியாமல் திணறினார். ஐயா, உங்கள் உடல் நலம் பற்றி தெரிஞ்சு கொண்டதால தான் இந்த கல்யாணத்தை நானே எடுத்து செய்யறதுன்னு முன்னாடியே நான் முடிவு செஞ்சிட்டேன் என்று சொன்னான் நரேந்திரன். அப்படியா, நன்றி. கங்காவை எனக்கு கட்டி கொடுக்க நீங்க சம்மதிச்சதுக்கு நான் நன்றி சொல்லணும். வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. வீட்டை விற்று பணத்தை நீங்கள் வங்கியில் போட்டுக்கொண்டு அந்த வட்டியிலே சுகமா இருக்கணும்னு தான் நான் விரும்புறேன் என்று சொன்னான் நரேந்திரன். தம்பி, உனக்கு ரொம்ப நல்ல மனசு. பேச முடியாத உணர்ச்சி வசத்தில் கண்களில் பொங்கிய கண்ணீரை துடைத்து கொண்டார். எனக்கு ஏதாவது நேர்ந்தா கங்கா அனாதையாகி விடுவாள்னு ரொம்ப மன சங்கடத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். இப்போ எனக்கு பெரிய நிம்மதி என்றார். கங்கா என்று மீண்டும் குரல் கொடுத்தார். என்னப்பா என்றாள். 2 பேருக்கு சூடா பாதாம் பால் கலக்கி கொண்டு வாமா என்றார். 2 பேருக்கு மட்டுமா கொண்டு வர சொல்றீங்க? கங்காவுக்கு எதுவும் தேவையில்லையா? வேடிக்கையாக கேட்டு சிரித்தான் நரேந்திரன். அட, அவளை மறக்க முடியுமா? அவதானே இந்த நிகழ்ச்சியின் நாயகி. அவளுக்கும் சேர்த்து 3 பேருக்கு எடுத்து வாமா சிரித்தார் ரத்னசாமி. மூவரும் டம்ளரில் பாதாம் பால் நிறைந்து தட்டில் வைத்து கொண்டு வந்தாள் கங்கா. ஒரு டம்ளரை கையில் எடுத்து கொண்டான் நரேந்திரன். கங்காவின் கையில் இருந்த டம்ளருடன் தன் கையில் இருந்த டம்ளரை மெல்ல இடித்து ஆல் தி பெஸ்ட் என்றான். நீங்க 2 பேரும் நல்லா சுகமா வாழணும்னு வாழ்த்திட்டு இந்த பாலை நான் சாப்பிடுறேன் என்றபடி ரத்னசாமி டம்ளரில் இருந்ததை சுவைத்து சாப்பிட்டார். கடை கண்களால் அவனை ஆசையுடன் பார்த்தபடி கங்கா மெல்ல பருகி முடித்தாள். காலி டம்ளர்களை உள்ளே கொண்டு சென்று கழுவி துடைத்து மேஜை மேல் வைத்தாள். எனினும் அவளது காதுகளும் கருத்தும் கூடத்திலேயே பதிந்திருந்தன. இன்னும் ஒரு சங்கதி, தங்களது ஆசையோடு அதையும் மகிழ்ச்சியாக செய்து முடிக்க விரும்புகிறேன் என்றான் நரேந்திரன். கூட கொண்டு வந்த பிரீஃப் கேஸை மெல்ல திறந்தான். அதற்குள் அடங்கியிருந்ததொரு சிறு வெல்வெட் பெட்டியை எடுத்தான். கங்காவை நான் மணந்து கொள்ள சம்மதம் பெற்றதற்கு அறிகுறியாக அவளை இதை அணிந்து கொள்ள சொல்லுங்கள். நிச்சயத்தின் பரிசு என்று அவள் இதை ஏற்கட்டும் என்று அந்த பெட்டியை அவளிடம் நீட்டினான். அவளுடன் கிழவர் திறந்து பார்த்தார். உள்ளே கண்ணை பறிக்கும் ஜொலிப்பில் ஒரு அழகான வைர மோந்திரம். நரேந்திரா, இதை உன் கையால நீனே அவளுக்கு போட்டு விட்டால் நிச்சய வைபோகம் எளிதாக முடிந்துவிட்ட நிகழ்ச்சி எல்லோருக்கும் ஏற்படுமே என்று கூறினார். கங்கா, இங்கே வாமா என்றார். கூடத்திற்குள் மறுபடி வந்து நின்றாள் கங்கா. மிக துணிவுடன் அவளது இடது கரத்தை பற்றி அந்த வைர மோதிரத்தை அணிவித்தான் நரேந்திரன். என்ன ஆச்சரியம்! அளவெடுத்தது போல விரலுக்கு சரியாக இருக்கே, வியப்போடு சொன்னான். 2 பேர் மனசும் பொருந்தி இருப்பதாலேயே எல்லாமே பொருந்தி இருக்கு. 2 பேரும் இன்று போல் என்றும் நேசமாக அன்பாக வாழும் தழுதழுத்தார் ரத்னசாமி. சொன்னதையெல்லாம் கேட்டு அடிபணியும் பணக்கார மாப்பிள்ளை வசமாக தன் கையில் பிடிபட்டு விட்டிருக்கிறான் என்று அவர் உள்ளூர மனம் பூரித்தார். ஆனால் அதே சமயம் நரேந்திரன் நினைத்தது வேறு. தாயம்மாள் லேசாக கதவை தட்டிய போதுதான் பூரணிக்கு விழிப்பு ஏற்பட்டது. காலை வேளையில் வெகு சீக்கிரமே எழுந்துவிடும் அவள் அன்று அயர்ந்து தூங்கிவிட்டிருந்தாள். வந்த சில நாட்களிலேயே அவள் நரேந்திரனது பழக்க வழக்கங்களை ஓரளவு புரிந்து கொண்டு விட்டிருந்தாள். காலை வேளையில் மட்டுமே அவன் நிம்மதியாக உட்கார்ந்து காஃபி பலகாரம் சாப்பிட்டான். பின்னர் கொஞ்ச நேரம் காலை நாளேடுகளை புரட்டி பார்த்துவிட்டு உடனேயே அலுவலகத்திற்கு கிளம்பி விடுவான்.
பகல் உணவுக்கு அவன் வீட்டிற்கு வருவது அபூர்வம். தங்கப்பன் தான் சைக்கிளில் டிஃபன் செட்டை எடுத்துச் சென்று பகல் உணவை கொடுத்துவிட்டு வருவதாக வழக்கம். மாலை வீடு திரும்பும் நரேந்திரன் காலை வேளையே போல சற்று நேரம் நிதானமாக வீட்டில் தங்கியிருந்து தேநீர் சாப்பிட்டு களைப்பை நிவர்த்தி செய்து கொண்டு பின்னர் தான் மறுபடி வெளியே கிளம்புவது வழக்கம். இரவு அவன் வீடு திரும்ப வெகு நேரம் ஆகும். யாரும் தனக்காக சாப்பிடாது காத்திருக்க தேவையில்லை என்பது அவனது உத்தரவு. மேலும் இரவு வேளையில் அவன் சாப்பாட்டை விரும்புவதில்லை. ஒரு டம்ளர் பாலும் ஒரு வாழைப்பழமும் மட்டும்தான் அவனது ராத்திரி சாப்பாடாக இருந்தது. தாயம்மாள் அவனுக்காக சூடான பாலை பிளாஸ்கில் நிறைத்து சாப்பாட்டு அறை மேஜை மீது வைத்துவிட்டு போய்விடுவாள். சில நாட்களில் வெளியே சென்ற இடத்தில் ஏதாவது சாப்பிட நேர்ந்தால் மேஜை மீது பாலும் பழமும் தொடப்படாமல் அப்படியே இருப்பதை பூரணி கவனித்ததுண்டு. வேகமாக பல் துளக்கி குளித்துவிட்டு மாற்றுடை அணிந்து பூஜை அறை விளக்கை ஏற்றிவிட்டு சாப்பாட்டு அறை பக்கம் வருவாள் பூரணி. பாலும் பழமும் தொடப்படாமல் மேஜை மீது அப்படியே இருந்தன. அவைகளை உள்ளே கொண்டு வைத்துவிட்டு காலை டிஃபனுக்காக தட்டுக்களை கொண்டு வந்து மேஜை மேல் வைத்தாள். தண்ணீர் டம்ளரை வைத்துவிட்டு மற்றவர்களை எடுத்து வர அவள் திரும்பிய போது மாடியில் நின்று விரைவாக இறங்கி வந்த நரேந்திரன் அங்கு வந்து கலந்து கொண்டான். வேட்டி ஜிப்பாவில் அவன் மிகவும் நிம்மதியுடையவனாக காணப்பட்டான். வழக்கமான பரபரப்பு துளி கூட இல்லாத முகத்திலே மகிழ்ச்சி நிறைந்த புன்னகையுடன் அருகில் வந்தான். பூரணி, நீ உட்கார், தாயம்மாள் டிஃபனை கொண்டு வந்து பரிமாறட்டும், உன்னிடம் பேச வேண்டிய சில சங்கதிகள் இருக்கின்றன என்றான். வியப்புடன் மௌனமாக அவள் அவனுக்கு எதிர்ப்பக்கம் இருந்த இருக்கையில் அமர்ந்தாள். தாயம்மாள் ஓசைப்படாது நடந்து வந்து சூடான இட்லிகளை தட்டுகளில் பரிமாறி சட்னி சாம்பார் கிண்ணங்களை அருகே வைத்துவிட்டு காஃபி டம்ளரை எடுத்து வர சென்றாள். சாம்பாரை இட்லிகள் மீது ஊற்றிவிட்டு பிட்டு துழாவி கொண்டிருந்த நரேந்திரனுக்கு பசி இருக்கவில்லை தான். நினைத்தபடி காரியத்தை சாதித்து கொண்டு விட்ட திருப்தியில் அவன் யோசனையுடன் மேஜையில் பார்த்தபடி அமர்ந்திருந்தான். காஃபி டம்ளர்களை எடுத்து கொண்டு வந்து தட்டுகளுக்கு அருகே வைத்துவிட்டு தாயம்மாள் சமையல் அறைக்குள் மறைந்து கொண்டாள். ஏதாவது தேவை என்றால் அழைத்தால் ஓடிய அவர்கள் சாப்பிடும் பொழுது அடிக்கடி வந்து நிற்கும் பழக்கம் அவளுக்கு கிடையாது. என்னவோ முக்கிய சங்கதியை என்னிடம் சொல்ல வேண்டும் என்றீர்களே, மெல்லிய குரலில் பூரணி அவனுக்கு நினைவூட்டினாள். நிமிர்ந்து அவளை பார்த்து லேசாக முறுவளித்தான் நரேந்திரன். ஆமாம், மிக முக்கியமான சங்கதி, உனக்கு மகிழ்ச்சி தரும் சங்கதி. நான் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து விட்டேன். பெண் அருகில் இருக்கும் போது எனது திருமணத்தை இன்னமும் ஒத்தி போட்டு கொண்டு போவதில் அர்த்தமில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டிருக்கிறேன். குபீர் என்று ரத்தம் முகத்தில் ஏறி உடம்பு முழுவதும் சூடாகிவிட்ட உணர்வில் நெஞ்சு படபடக்க மெல்ல அவனை உற்று பார்த்தாள். உண்மையா? நரேந்திரன் சொல்ல போவது உண்மையா? விவரிக்க இயலாத ஆனந்தத்தில் பொங்கி புரண்டது. நம் வீட்டில் புதுமனை புகுவிழாவின் போது வந்திருந்த விருந்தாளிகள் ரத்னசாமி என்பவரை உனக்கு அறிமுகப்படுத்தினேனே, நினைவிருக்கிறதா என்றான். அவன் சொல்ல போவதை ஊகிக்க முடியாது குழம்பினாள் பூரணி. அவருடன் வந்திருந்தாலே அவர் மகள் கங்கா, அவளை உனக்கு ஞாபகம் இருக்கா? ஓங்கி சம்பட்டையால் தலையில் யாரோ அடித்தபடி அதிர்ச்சியும் வேதனையும் எய்தியவளாக பேச முடியாத தலையை ஆட்டினாள். அவன் மேலே விவரிக்க தேவையிருக்கவில்லை. ஒரே வினாடியில் அவள் புரிந்து கொண்டாள். நம் வீட்டு அம்பாசிடரில் வந்து இறங்கினார்களே, வயதான ஒரு மனிதரும் அவருடைய மகளும், இப்போ ஞாபகம் வருகிறதா? அதற்கு மேல் அவன் சொல்ல தேவையிருக்கவில்லை. அன்று நம் வீட்டு காரில் வந்தாலே, விரைவில் இந்த வீட்டு எஜமானியாகிவிடப் போகிறாள் என்று தானே சொல்ல போகிறார். உற்சாகத்திலே பொங்கி புரண்ட உணர்வுகள் அடங்கி போய் மனம் தோய்ந்து போனாள் அவள். கண்ணிமைகள் நனைந்து கண்ணீரை சட்டென்று விழுங்கிக் கொண்டு நெஞ்சை இறுக்கி துயரத்தை சமாளித்து கொண்டு மென்மையாக முறுவளித்தாள். நன்றாக ஞாபகம் இருக்கிறது. மிகவும் எளிமையான அலங்கரித்து கொண்ட போதிலும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதை பார்த்து நான் அதிசயப்பட்டு போனேன். அவங்களைத்தானே சொல்றீங்க? ரத்னசாமி என் தந்தையின் நண்பர், கங்கா அவரது ஒரே மகள். அவளைத்தான் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து ரத்னசாமியின் ஒப்புதலையும் வாங்கிவிட்டேன். பூரணியின் எதிர்பார்ப்புகள் கற்பனைகள் அனைத்தும் பொடி பொடியாகிவிட்டதொரு அதிர்ச்சியில்
நெஞ்சு தடும் தடும் என்று அடித்து கொண்டது. எச்சிலை விழுங்கிக் கொண்டாள். மிக்க மகிழ்ச்சி. இந்த வீட்டை நிர்வகிக்கும் பொறுப்பேற்க கங்கா வருகிறார்கள் என்பதை கேட்க மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. அப்பாடா என்ற நிம்மதியும் ஏற்படுகிறது. மெல்ல சிரிக்க முயன்றாள். கங்காவை உனக்கு கட்டாயம் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். உன்னை போலவே அடக்கமான சுபாவம். திருமணம் விரைவில் நடக்கப் போகிறது. கங்கா வந்து பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டதும் உனக்கு விடுதலை என்று தானே மெல்ல சொல்ல வருகிறீர்கள். இந்த வீட்டின் பொறுப்பு எப்பொழுதும் போல என்னுடையதாகவே இருக்கப் போகிறது என்று தான் சொல்ல விரும்புகிறேன். அது நியாயமாக இருக்காதே. கட்டின மனைவிக்கு இல்லாத உரிமை பொறுப்பு எனக்கு எப்படி? பேச முடியாது திணறினாள் பூரணி. கங்கா என் மனைவியாக இருப்பாள். நீ என் கூட பிறவாத சகோதரி. என் சகோதரிக்கு இந்த வீட்டில் சகல உரிமைகளும் உண்டு. என் திருமணத்தினால் உனக்கு இதுவரை நான் தந்துள்ள உரிமைகளும் அந்தஸ்தும் துளியும் மாறாது. கவலைப்பட வேண்டாம். உரித்த காலத்தில் உனக்கு நல்ல இடமாக பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டியது இந்த அண்ணனின் கடமையாகும். புரிந்ததா பூரணி என்றான் நரேந்திரன். புரிந்தது புரிந்தது என்று ஓவென்று கூச்சலிட்டு குமரி அழ வேண்டும் போன்றதொரு தாங்க முடியாத துக்கம் அவளை நெஞ்சை அமுக்கியது. அந்த வீட்டுக்குள்ளே வந்து அவனது பாதுகாப்பில் அடைக்கலமான நாளிலிருந்து அவள் உள்ளத்தில் உருவான கற்பனைகள் என்ன? அவைகளை தவிடு பொடியாக்கும் வண்ணம் அவன் சொன்ன புது தகவல்கள் என்ன? காலம் முழுவதும் அவனுடன் சேர்ந்து வாழும் யோகம் இடப்போகிறது என்று கனவுகளில் மிதந்து கொண்டிருப்பவர்களுக்கு எத்தனை பெரிய வீழ்ச்சி! உதட்டை அழுத்தமாக கடித்து கொண்டாள். துக்கத்தை சமாளித்தாள். ஏமாற்றத்தை ஒழித்து கொண்டாள். நான் தொடர்ந்து இங்கேயே தங்குவது முறையாக இருக்குமா என்று கேட்டாள். அண்ணனது ஆதரவில் தங்கை வாழ்வதில் என்ன தவறு என்று கேட்டான் நரேந்திரன். வெளியே எனக்கு நீங்கள் ஒரு நல்ல வேலை தேடித்தர முடியாதா என்றாள் பூரணி. இந்த வீட்டை நிர்வகிக்கும் வேலையை நீ வந்த அன்றே கொடுத்து விட்டேனே. இதைவிட வேறு வேலை உனக்கு தேவைதானா என்றான் நரேந்திரன். மேலே விவாதிக்க முடியாது. அவள் எழுந்தாள். கையை கழுவிக்கொண்டு கண்களில் புரண்ட கண்ணீரை அவசரமாக துடைத்து கொண்டாள். அலுவலகத்திற்கு புறப்பட்ட நரேந்திரன் தலையை ஆட்டி மகிழ்ச்சியுடன் விடை பெற்று கொண்டு தன் காரில் ஏறிக்கொண்டிருந்தான். தோட்டத்தை விட்டு கார் தாண்டும் வரை வாயிலேயே நின்றுவிட்டு உள்ளே வந்து பூரணிக்கு கண்முன் எல்லாம் இருளில் புதைந்து விட்டன போல பிரமிப்பாக இருந்தது. அம்மா மாடி அறைகளை சுத்தம் செய்ய உங்களுக்காக வேலைக்காரி காத்து கொண்டு நிற்கிறாள். தாயம்மாள் கூறியதும் விடுக்கென விழித்து கொண்டாள். என்னம்மா என்னமோ போல இருக்கீங்க, உடம்புக்கு ஏதாச்சும்? தாயம்மாள் தன்னை ஊன்றி கவனிப்பதை உணர்ந்த அவள் வெட்கி போனாள். ஒண்ணுமில்லை, நல்ல சமாச்சாரம்தான். இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வீட்டில் மேல சத்தம் கேட்க போகிறது. வலுக்கட்டாயமாக சிரித்தாள் அவள். என்னம்மா சொல்றீங்க? ஐயா கல்யாணம் செய்துக்க தீர்மானிச்சிட்டாரா? நான் நினைச்சேன் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு கணக்கு போட்டு கொண்டிருந்தேன். அது சரியாவே போச்சு என்று ஆர்ப்பரித்தாள். மச்சான் இங்க வாங்க, சங்கதியை கேளுங்க என தன் கணவனை தன் தங்கப்பனை கைதட்டி அழைத்தாள். பின்பக்கம் காரியமாக இருந்த தங்கப்பன் கைவேளையை போட்டுவிட்டு விழுந்தடித்து கொண்டு ஓடி வந்தான். நம்ம ஐயா கல்யாணம் செஞ்சுக்க தீர்மானிச்சிட்டாரு. நாம அடிக்கடி பேசிக்கொண்டிருந்தோமே அது போல. தாயம்மாள் முடிக்கும் முன் பூரணி சொல்லிவிட்டாள். ரத்னசாமி என்கிற தன் தந்தையின் நண்பர் மகள் கங்காவை இந்த வீட்டு ஐயா விரைவில் திருமணம் செய்து கொள்ள போகிறார். இது நம்ம எல்லோருக்கும் மகிழ்ச்சியான செய்தி. திடுக்கிட்டு போனார்கள் அவர்கள் இருவரும். என்னம்மா சொல்றீங்க? ஒரே குழப்பமா இருக்கே, திகைப்புடன் கேட்டாள் தாயம்மா. நாங்க என்னவோ நினைச்சு கொண்டிருந்தப்போ ஏதோ சொல்றீங்களே, ஆதங்கத்துடன் கேட்டான் தங்கப்பன். நடக்க போற உண்மையை சொன்னேன் என்றாள் பூரணி. அப்போ நீங்க பேச முடியாது குழறினாள் தாயம்மாள். அவளுக்கு தாங்க முடியாத அதிர்ச்சி. இந்த வீட்டில் தொடர்ந்து வசிக்க என் அண்ணன் ஆணையிட்டிருக்கிறார். யாரும் இல்லாது வந்து நின்ற பொழுது அரவணைத்து கொண்ட அண்ணனுக்கு திருமணம் என்றால் தங்கச்சி சந்தோஷப்படணும், சிறப்பாக நடத்தி வைக்க கூட பாடுபடணும் இல்லையா? புன்முறுவலுடன் கேட்டுவிட்டு உள்ளே சென்று கதவை தாளிட்டு கொண்டாள் பூரணி. படுக்கை மீது குப்புற விழுந்து குலுங்கி குலுங்கி அழுதாள்.
அவ்வளோதான், இந்த பாட் முடிஞ்சிருச்சு. அடுத்த பாட்டில் வந்துட்டு பூரணிக்கு என்ன பண்ணுவா, கண்டினியூஸாக அந்த வீட்டில் இருப்பாளா, வைரப்பிள்ளையார் கிடைக்குமா, நிஜமாவே அவன் கல்யாணம் பண்ணிப்பானா, இல்லை ஏதாவது பழி வாங்குற எண்ணம் இருக்கா, அதுக்கு நடுவில் ரத்தினசாமிக்கு என்ன ஆகும், இது எல்லா கொஷினுமே வந்துட்டு அடுத்த பாட்டில் உங்களுக்கு விட தெரியும். ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது இந்த பகுதியை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நான் இந்த கதையில் ஏதோ எழுத்து பிழை, வார்த்தை பிழை பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க. அடுத்த வாட்டி அது நடக்காமல் பார்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.